இருந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, எதிரே அமர்ந்து எங்கள் பேச்சை கேட்பதற்காக ஆர்வமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஆர்.டி. மூர்த்தி அவர்களே, நம்முடைய வேலுடையார் கல்வி நிறுவனங்களினுடைய தாளாளர் எங்கள் ஐயா தியாகபாரி அவர்களே, அருமை நண்பர் புலவர் பெருந்தகை சந்திரசேகரன் அவர்களே, எங்கள் அருமை டாக்டர் ஆறுமுகன் டாக்டர் அவர்களே, எங்கள் இந்த குழந்தையை உருவாக்கியதிலே பெரும் பங்கு வகித்திருக்கக்கூடிய அருமை நண்பர் கோமல் தமிழமுதன் அவர்களே, இன்றைய விழாவிலே கதாநாயகனாக இருக்கக்கூடிய குரல் மகன் அவர்களே, அவர்களுடைய தந்தையார் பாஸ்கரன் அவர்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அருமையான விழா. என்ன 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இப்போ நடக்குது, அவ்வளோதானே தவிர, ஆனால் நடக்குது. எனக்கு அதுதான் இப்போ பெரிய மகிழ்ச்சியே, நடக்குதுங்கிறது தான் மகிழ்ச்சி. எங்கள் ஆறுமுகம் டாக்டர் எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ ஆரம்பிக்க போறீங்க. எனக்கு என்ன பரிசு, பட்டிமன்றம் நடக்காமல் போயிட்டா என்ன ஆகும்னு அந்த வருத்தம் இல்லை. டாக்டர் சாருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு அதையே நினைச்சுட்டே இருந்தேன். அவ்வளவு ஆர்வம் கேட்கறதுக்கு. எனக்கு டாக்டர்களில் தமிழ் ஆர்வம் இவ்வளவு உள்ளவங்க வேற யாரையும் நான் பார்த்ததில்லை. அவங்க ரொம்ப ஏதாவது ஒன்றுனா ஒரு ஃபோன் பண்ணி இப்படி ஒன்று வந்திருக்குது சார், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. நிறைய தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் வந்து கேட்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருக்கும் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிந்தவர்கள். அத்தனை பேருக்கு என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த குரல் மகனை பற்றியும் பாஸ்கரை பற்றியும் நிறைய பேர் நிறைய செய்திகள் சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சா, இந்த தத்து கொடுக்கறதுன்னு சொன்னாங்கல்ல, அது முதல்ல என்னன்னு எனக்கு தெரியல. தத்து கொடுக்கறதுனா என்ன செய்வீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட பாஸ்கர்கிட்ட கேட்டேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, குரலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைப்பதைத்தான் தத்து கொடுப்பது என்று சொல்லுகிறார்கள்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு, திருவள்ளுவரே தத்து போனவர் தானே, திருவள்ளுவரே தத்து போனவர் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துட்டார். வள்ளுவனையே நாம உலகத்துக்கு தத்து கொடுத்துட்டோமே. பாரதி சொல்றானே, அவன் நம்மகிட்ட இல்லையா, நம்ம ஊர்ல போட்டான், அவ்வளவுதானே தவிர அவன் உலகத்துக்கு சொந்தமா போயிட்டான். அவனை நாம உலகத்துக்கு கொடுக்கல, அவனுடைய கருத்துக்களால உலகத்துக்கு உரியவனாக அவன் ஆகிவிட்டான். அதுபோல நம்முடைய பிள்ளை குரல் மகன் அவர்களும் அதே போல எல்லாருக்கும் உரியவராக மாறி திருக்குறளை வளர்ப்பது, திருக்குறள் நெறியை வளர்ப்பது. திருக்குறள்னு சொன்னாங்க. எனக்கு அந்த குறளை மனப்பாடம் பண்ணி சொல்றதுலாம் ஒன்றும் எனக்கு கருத்து கிடையாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எது தெரியுமா முக்கியம், திருக்குறள் கருத்தை உணர்ந்து அதை வாழ்க்கையில கடைபிடிக்கும். திருவள்ளுவர் சொன்னார், ஒரே ஒரு குறள் தெரிஞ்ச போதும். 1330 சொல்றோம்ல, சில பேர் என்ன செய்வான், கொஞ்சம் கூடுதலா சொல்லுவான். எனக்கு ஒரு 2300 குறள் தெரியும் சார்மா. என்னடான்னு கேட்டா, 1330 தாண்டா இருக்கு, 2300 ஏன் சார் வளரவே கூடாதாம்மா. அவன் தெரியாம சொல்றான்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. தெரியாமலே எத்தனை இருக்குங்கிறது கூட அவனுக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்றேன், திருவள்ளுவர் ஒண்ணு சொல்லிட்டார், நிறைய படிக்காத என்ன, நிறைய படிக்க வேண்டாம், கொஞ்சமா படிச்சா போதும். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையாரில். உலகத்திலேயே பெரிய முட்டாள் யார் தெரியுமான்னு கேட்டார். பேதைன்னா முட்டாள், பேதையில் பேதைன்னா முட்டாள்களை எல்லாம் எடுத்து ஒரு ஜம்காலத்தில் படிக்கட்டினா அதுல ஒருத்தன் இறங்குற மாதிரி, அவன் தான் பேதையில் பேதை. தாழ்பாயில வடிக்கிட்டா கூட அவன் இறங்கி வருவான்.
அப்போ முட்டாள்களுக்கு முட்டாள் யார்தான்னு கேட்கிறார் திருவள்ளுவர். அப்ப அதை சரிதான்னு உணர்ந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லியும் தான் அடங்கா பேதை. நான் மட்டும் அதுபடி நடக்கல. நான் என்ன பண்ணேன், நிறைய படித்தேன், அது சரிதான்னு உணர்ந்தேன், எடுத்து எல்லாருக்கும் சொன்னேன். ஆனா நான் அதன்படி நடக்கல. என்னை விட உலகத்துல பெரிய முட்டாள் உலகத்துல இல்லை. பெரிய முட்டாள்லயே பெரிய முட்டாள் அதுதான். அதே மாதிரி திருவள்ளுவர் சில கருத்துக்களை சொல்லுவார். உலகத்திலேயே ரொம்ப பெரிய இனிமையான விஷயம் எதிரான்னு கேட்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது எது? திருமணம் பண்ணிக்கிறதா, மனைவியோட சேர்ந்து, அதெல்லாம் அவர் சொல்லல. முட்டாளோட பழகிட்டு அவனை விட்டு பிரிகிற போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாரு, அதுக்கு நிகரான மகிழ்ச்சி உலகத்திலே இல்லை. பெரிது இனிது பேதையார் கேண்மை. ஏன்னா பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். பிரியும் போது சந்தோஷமா பிரியலாம். அறிவாளியோட பகைவனா என்ன ஒரு தப்புன்னா பிரியும் போது கஷ்டமா இருக்கும். முட்டாளோட பழகினா பிரியும் போது ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா போறாண்டா. இப்ப பெரியவங்க யாராச்சும் இருந்துட்டு போறாங்கன்னு நீங்க நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ போறீங்களே, முன்னமே உங்களை நான் எப்ப பாக்குறது. நம்ம சில பேர் இறந்து போறோம்னு தூக்கிட்டு போறாங்க பாருங்க, அப்ப கூட ரொம்ப பேர் சொல்லுவான், ஐயா இருந்தாரு, இனிமேல் யார் இருந்து இதெல்லாம் நடத்த போறாங்கன்னு தெரியலையே. ஜவஹர்லால் நேரு இறந்த உடனே இந்த நாடு என்ன ஆகும்னு கவலைப்பட்டமா இருக்கு. அது மாதிரி சில பேரை நாம சொல்லுவோம். இன்னும் சில பேரை என்ன சொல்லுவோம், போகும்போது அப்பா இன்னமே நல்லா இருக்கும்டா, இனிமே ஊர் நல்லா இருக்கும். ஊரையே கெடுத்துட்டு இருந்தான். அப்ப பெரிய பொழுது கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது அல்லது துயரம் உண்டாகுது. அறிவாளியோட பழகணும்னா துன்பம் உண்டாகும். பெரியதுமே அப்படின்ட்டு முட்டாளோட பழகினா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உலகத்திலேயே. அப்பா அந்த விடுதலை இருக்கு பாருங்க, அந்த விடுதலை உணர்ச்சி ரொம்ப அருமையான இன்பத்தை தரும்னு சொல்லுகிறார். அப்ப திருவள்ளுவர் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திப்பார். எதையுமே ஒரே மாதிரி சிந்திக்காம கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு நல்ல கருத்துக்களை தரக்கூடியவர். இது என்ன ஆச்சு, நம்ம பிள்ளைய குரல் மகனே எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ணி அதை நன்றாக இப்ப அவர் பேசினார்ல, அவர் பேசினது மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி யாருக்காவது இருந்ததோ இல்ல. என்ன காரணம்னா அவ்வளவு தெளிவா சொல்ற. சின்ன பிள்ளைகளுக்கு நாம இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியாது, எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணினா நாம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனா அந்த பிள்ளை பேசுற போது பார்த்தோம்னா அப்படியே தெளிவா அவருடைய கருத்துக்களை உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற கருத்துக்களை அள்ளி அள்ளி நமக்கு தருவது போல. அதுதான் சிறப்பு. அந்த ஒரு உயர்ந்த தன்மையெல்லாம் அவர் பெற்றிருக்கிறார். அவர் வளர வேண்டும், மேலும் 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 வளருவார். எல்லாரும் வாழ்த்திருக்கிறோம், நாம எல்லாரும் வாழ்த்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெருமையா சொல்றமே தவிர, யோசனை பண்ணி பாருங்க, திருக்குறள் ஒருத்தருக்கு தெரிஞ்சதுக்கு விழுது பாராட்டணுமா? திருக்குறள் அவருக்கு இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சானே இருக்கணும். கல்கத்தாவுக்கு போயிருந்தோம். அப்ப எங்காவது ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். நான் ஒரு 4-5 வங்காளிகள் வீட்டுக்கு போனோம். எந்த வங்காளியினுடைய வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க சாருக்கு ஒரு தாகூர் பாட்டு சொல்லி காட்டு அப்படிங்க, சாருக்கு ஒரு தாகூர் பாட்டு சொல்லி காட்டு அப்படின்னு அவன் ஒரு பாட்டு சொன்னா மகிழ்ச்சி அடைகிறான். நாம எப்பாவது வர்றவங்ககிட்ட அவங்க ஒரு திருக்குறள் சொல்லி காட்டுன்னு நம்ம யார்கிட்டயே சொல்லியிருக்கோமோ? சொன்னா அவன் அப்புறம் வரமாட்டான் நம்ம வீட்டுக்கு. அடே போனா அவன் திருக்குறள் சொல்லுவான்டா. ஆமா, நீங்க திருக்குறள் வகுப்பு நடத்தி நான் பட்ட பாட்டை யாரு பண்ணுவாங்க? இந்த பக்கத்துல தானே இருக்கு வடக்கு வீதி. வடக்கு வீதி பழனியாண்டவர் கோயில்ல தானே நான் அந்த இதை உலகத்துல இப்ப போய் நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதை ஒரு ஜோக்குன்னு நினைச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். இலக்கியவாதிகள் பூரா இதை சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது நடந்தது. அந்த நாகராஜ் சித்து போயிட்டா இருப்ப, அந்த மளிகைக்கடை நாகராஜ், அவர் நானும் சேர்ந்து அந்த திருக்குறள் வகுப்பை ஆரம்பிச்ச போதுதான் இது நடந்தது. 49 பேர் சேர்ந்தான் முதல்ல.
49 பேர் சேர்ந்து நான் சொன்னேன், நீங்கள் வகுப்புனா கரெக்டாக வரணுமே பாருங்க. வருவோம்ல, என்ன நீங்கள் சொல்லணுமா? நாங்கள் தானே வந்தோம். இந்த சொற்பொழிவு இல்லைப்பா, வகுப்பு வர வர கரெக்டாக வரணும். அவங்களே தேதியெல்லாம் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சார் காலையில் 10லேருந்து அவங்களுக்கு என்ன இந்த ஆளு ஞாயிற்றுக்கிழமையில வெளியூர் போகிறான், இவனை ஆஃப் பண்ணுறதுனா இதை வச்சா தான் சரியாக. அது நமக்கு தெரியாது. எனக்கு அவங்க திருக்குறள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் சார் ஈவோ கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி வச்சுட்டாங்க. எத்தனை பேர் சேர்றீங்கன்னு 49 பேர் சரி. 49 பேர் ஒரு 40 பக்கம் நோட்டு ஒன்று போட்டு நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். நான் கோடெல்லாம் போட்டு வாரத்துக்கு இது ரொம்ப நாள் நடக்க போகுதுங்கிறதாக நானாக நினச்சிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு கற்பனை தானே. போட்டு கோடெல்லாம் போட்டு இந்த வாரம் அடுத்த வாரம் இட்டு இது வர்றவனுக்கு ப்ரெசன்ட் மார்க் பண்ணுறது எப்படி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இதுமாரி வந்துருங்கப்பா, வாரம் வந்துடணும். ஒரு வாரம் கூட நீங்கள் தவறக்கூடாது. நானும் ஞாயிற்றுக்கிழமையில வெளியூர் போகிறதில்லை, இங்கே தான் இருப்பேன், வகுப்பு நடக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். நாங்கள் தானே உங்களை கூப்பிட்டோம். வாங்க. முதல் வாரம் 49 பேர் வந்துட்டாங்க. அந்த பிரகாரத்தில் வச்சு நடத்துகிறோம். இப்போ அது வந்து ஐயப்ப சாமியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 49 பேருக்கும் அட்டன்ஸ் எடுத்தேன் கரெக்டாக. இன்னும் வந்துருங்கன்னு கடவுள் வாழ்த்து அதிகாரம் 10 குறையும் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு. மறுவாரம் வான் சிறப்பு அதிகாரம் நடத்துறதுக்காக நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு என்னென்ன குறிப்பு சொல்லலாம்னு எல்லாம் தயார் பண்ணிட்டு போய் பார்த்தா 13 பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு 36 பேரை காணும். நான் எங்கப்பா 36 பேரை காணும்னு அதில் வந்திருந்தவர் அந்த வண்டி ஓட்டிட்டு இருப்பார். அந்த ஆள் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், வந்தவங்களுக்கு நடத்துங்க சார். நான் சொன்னேன், இல்லைப்பா வர தவறாமல் வர நீங்கள் சொன்னீங்க சார். யார் 13 பேர் நாங்கள் வந்திருக்கோம், வந்தவங்க உங்களுக்கு பெருசா வராதவங்க பெருசாங்க. வராதவங்க தானேப்பா ரொம்ப பேர் இருக்கீங்க. அது கிடைக்கு சார், அவங்க ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க, நீங்கள் நடத்துங்க. எனக்கு அப்போ தான் கோவமே வந்தது. முக்கியமான வேலையாக போயிருக்காங்கன்னா திருக்குறளை முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ இந்த 13 பேர் ஏண்டா வந்திருக்காங்கன்னா வேற வேலை இல்லாததுனால வந்திருக்காங்க. என்ன எப்படி வச்சிருக்காங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி வச்சு நான் பார்த்தேன். இந்த 13 பேர் வந்துட்டீங்கப்பா, உங்களுக்கு வான் சிறப்பு இன்னைக்கு நடத்துகிறேன். அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வர வேணாம், நானும் வரேன். எனக்கும் வேறு வேலை இருக்குது, உங்களுக்கும் வேறு வேலை இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேலையை நான் பார்க்குறேன். நான் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வரேன். நீங்கள் வேறு வேலை இல்லைன்னா வர்றதுன்னு வச்சுருக்கீங்க, அது வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறேன். செலுத்திக்கணும் என்ன இங்கே இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் தான் இந்த வேலையை செஞ்சவர். தம்பி, எங்களுக்கெல்லாம் திருக்குறள் தெரியுமா? நாங்கள் வந்து ஒரு குறள் கூட படிச்சதில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு காதாரையாவது கேட்குறோம்ல, ஒரு நல்ல செய்தி காதில் விழுவுது. இந்த பயிர்வு வரலைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் நிறுத்துறீங்க, எனக்கு பிடிக்கல. அடுத்த வாரம் நீங்கள் வந்துருங்க. கூட்டம் சேர்க்கறது என் வேலை இருக்கு. என்னென்ன செய்வீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து வரலையும் போயிடாதீங்க, வந்துருங்க. சரின்னு பார்த்தா சனிக்கிழமை அன்னைக்கு கோயில் வாசலில் போர்டு எழுதி வச்சுட்டார், நாளை திருக்குறள் வகுப்பு நடைபெறும். இந்த கோவிலில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும். நேரம் காலை 10லிருந்து 12 வரை. நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல். அனைவரும் வருக அப்படின்னு ஒரு போர்டு போட்டுட்டு கீழே விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை போட்டாச்சா. ஓ, இதான் நான் கூட்டம் உங்களுக்கு சேர்க்கிறேன்னு சொன்னார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போனால் உள்ளே போக முடியல. அங்கே 50-60 பேர் உட்கார்ற இடத்துல 120 பேர் உட்கார்ந்தா நெருக்கி ஒருத்தர் தொடைய வச்சு அப்படி உட்காந்து. நான் போனேன்னா உள்ளே அங்கே போய் தான் மேடைக்கு வரணும். அப்படி வரும்போது நெருக்க போக முடியலையே, இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் விடுங்க ஐயா, நான் உள்ளே போகிறேன்னு. அங்கே உட்காந்து சொன்னேன், இங்கேயே உட்காரு. என்னங்க இங்கேயே உட்காரு, இங்கேயும் வரும் உட்காரு.
நான் என்ன வருவேன்னு சொல்றேன். 2 அண்டாவில் வச்சிருக்காரு. எங்க லேட்டா வந்தீங்க, முன்னாடி போய் திங்கணுமா? ஆஹா, நம்மள புளியோதரையில் முடிவு பண்ணிட்டான் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அவன்கிட்ட, நான் தான் திருக்குறள் நடத்தணும் விடுன்னு. அதுக்கு அவன் சொல்றான், ஆமா இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7-8 பேர் உள்ள போயிட்டாங்க. எனக்கு என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறேன். செவிச்சுக்கு என்ன இங்கே நிற்கிறாரு, நான் அப்படியே அங்க கூட்டம் இல்லை, நீங்க ஏதாவது வந்துருச்சு இல்லை வகுப்பாரு அங்க நிற்கிறீங்க. அண்ணன் நான் நிற்கலன்னு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் அதனால தான் நிற்கிறேன். தம்பி சாருக்கு உள்ள இடம் கொடுங்கப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும். அங்கே உட்காந்து அந்த ஆள் சொன்னா, நீங்கள் தான் நடத்தணுமா சார்? இதை முதலே சொல்லியிருக்கப்படாது. நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, போங்க உள்ள. ஒருத்தன் இடையில ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்துவீங்களா சார்? நான் ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துவேன். அதாவது விறுவிறுன்னு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு நடத்துறையான்னு நான் உட்காந்து திருக்குறள் ஆரம்பித்து ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். ஒருத்தர் எத்தாப்புல இருந்தவர், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னு. சந்தேகம் கேட்டால் வாத்தியார்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமா இருக்கும். எப்போ சந்தேகம் கேட்குறானோ அப்போ கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். இவர் நல்லா கவனிச்சிருக்காரு போல இருக்கு. இந்த 3 குறளில் அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருக்கு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, நான் சந்தேகமா அப்படியே இருக்கணும் கேளு அப்படின்னு. இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு. நான் 3 ஆயிரத்தி இன்னும் 7 இருக்குன்னா 7 இருக்கா? ஏயா நீ இப்படி கேட்குற? இல்லை நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் 7 எவ்வளோ நேரம் நடத்துவீங்கன்னு ஒரு கணக்கு போகிறதுக்காக தான் கேட்டேன். சரி திருக்குறள் கேட்க வந்துவிட்டு 3 இருக்கா 7 இருக்கான்னு கேட்குறீங்க, வெக்கமா இல்லை? திருக்குறள்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? உலக பொதுமறையா இது. உலகத்துக்கு மற்றதெல்லாம் ஒரு மதத்துக்கு உள்ளது, இது உலகத்துக்கே பொதுவாக உள்ளது. ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் கொண்டு போய் ஒரு பாதாள அறையில் டங்ஸ்டன் உலகத்தில் கட்டின அந்த அறைக்குள்ளார பாதுகாப்பாக வச்சுருக்காங்க திருக்குறளை. உலகம் அழிந்தாலும் இது அழியப்படாதுன்னு தெரியுமா உனக்கு? அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோபமா அந்த ஆள் கேட்டாங்க, என்ன ரொம்ப கோபமாக பேசுறீங்க, உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொல்லுங்க. உங்கள் 10 என்ன சார், 20 வேணாலும் நடத்துங்க சார், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் முட்டாள்தனமாக கேட்குறேன், நீ திருக்குறளை யார் சொல்கிறேன்? அடையாத்தா, அது 2000 வருஷமாக ஆறாதது இன்னுமே ஆறிட போகுது. அது ஒன்றும் இல்லை, இந்த சக்கரை பொங்கல் மட்டும் அந்த சூட்டோடு சாப்பிட்டாதான். நான் சொன்னேன், உனக்கு சக்கரை பொங்கல் திருக்குறளை விட ரொம்ப ஒஸ்தியாக போச்சே ஐயா. அவன் சொன்னான் திருக்குறளுக்கும் சக்கரை பொங்கலை நீங்கள் சேர்க்காதீங்க சார். திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. ஒரு எழுத்து மாதிரி இருக்கும், அகர முதல்னா அதே அகரம். 2000 வருஷத்துக்கு முந்தையும் அகர முதல்ல தான், இப்போவும் அகர முதல்ல தான். ஏதாவது மாறி இருக்கும் இல்லை. ஆனால் சக்கரை பொங்கல் அப்படி இல்லை சார். இப்போ உள்ளது இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு டேஸ்ட்டு மாறிடும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நாங்களாவது ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊராக போய் திங்க. சரிடாப்பா அப்படின்ட்டு இப்போ என்ன அண்ணன் இனிமேல் தாக்காதுண்ணே கொடுத்துருங்க. எல்லாம் இலையில வச்சு சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்து சாப்பிடும் போது நான் சொன்னேன், யோசனை சொல்லுங்க ஐயா, ஏதாவது எப்படி நடத்தலாம், நான் நடத்துறது ரொம்ப விரிவு அப்படின்னு நினச்சிங்கன்னா சுருக்கமாக எப்படி குறள் அர்த்தம் அது மட்டும் சொன்னால் போதுமா, எப்படி சொல்லுங்கள், ஒரு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டாங்க, என்ன வந்து யோசனை கேட்டீங்களே என்ன? ஆமாம் ஐயா சொல்லு, சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம். எதுக்கு யோசனை? சாப்பாட்டு. நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், திருக்குறள் படிக்கணும்னு கூப்பிடுறது திருக்குறள் படிக்கணும்னு வரவன் தான் வரணும். அவங்க தான் திருக்குறளை கேட்பாங்க. இல்லாமல் நீ வேற ஒன்றை காமிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? அதுக்குன்னு வருவான். இலவசம் என்னது, இலவசம் வாங்கினா இலவசத்துக்காக வருவான். ஆகையினால நாம் வந்து திருக்குறளை எப்படி பரப்புறது அப்படிங்கிற பொழுது வீணா நம்முடைய திருவள்ளுவர் இதையும் யோசனை, அவர் காலத்திலே அவர் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து.
இல்லைன்னா அவர் ஒரு திருக்குறள் எழுதிப்பாரா பாருங்க. செவியிற் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அதியினும் வாழினும் என்ன ஒரு திருக்குறள். செவிச்சுவையை உணராமல் வாய் சுவைக்காக அலைகிற மக்கள் உயிரோடு இருந்தா என்ன, செத்து தொலைஞ்சா என்னன்னு ஒரு குறள் எழுதியிருக்காருன்னா, அப்ப அவருக்கே அந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கடம் இருந்ததுனாலதான் அப்ப நமக்கு ஏற்பட்ட சங்கடம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவருக்கே கஷ்டமெல்லாம் பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொன்னாங்க. திருவள்ளுவருடைய படத்தை சாமிநாத சர்மா தான் அதை இது பண்ணாருன்னு இல்லை. அதுக்கு முந்தைய நம்ம பாலு பிரதர்ஸ் படம் நம்ம விஎஸ் பாய்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பழைய படம் இங்கே இருந்தது. பாலு பிரதர்ஸ் எழுதின படம் அவர் உட்காந்து செய்கிற மாதிரி, தவம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி, புத்தகத்தை இது ஓலைச்சுவடி வச்சிருக்கிற மாதிரி இருந்தது. அருமையான படம். அதற்கு பிறகு அவர் இந்த வேணுகோபால் சர்மாவை அவர் எழுதின படத்தை ஒத்துக்கிட்டாங்க, அதனால அதை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முந்தைய நிறைய படங்கள் வந்தது, அந்த படங்களில் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆகையினால அந்த உருவம் நமக்கு முக்கியமில்லை, எந்த உருவமாக இருந்தான்னா அவர் எழுதிய திருக்குறள் தான் நமக்கு முக்கியமே தவிர திருவள்ளுவருடைய தோற்றம் நமக்கு முக்கியம் அல்ல. ஆகையினால இவ்வாறு நம்ம திருக்குறளை பரப்ப வேண்டும் என்ற நண்பர் பாஸ்கரன் அவர்களும் அவர்களுடைய மகனாரும் இப்படி இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த திருக்குறளை பரப்ப முடிவெடுத்திருப்பதை கேட்பதற்கு நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க, அவர்கள் குடும்பம் வாழ்க, நெடுவழி வாழ்க என்று சொல்லி இப்பொழுது பட்டிமன்றத்துக்கு வருவோம். பட்டிமன்றத்துக்கு கருத்து ஒரு அருமையான கருத்து. திருக்குறளை எடுத்து கையாளாதவர்களே இல்லை. எல்லா இலக்கியங்கள்லையும் திருக்குறள் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது என்று அறங்கூறிற்றே ஆயிழை கணவன் புறநானூற்றிலே பாட்டு. அறங்கூர்னா திருக்குறளில் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். அறம் என்றாலே திருக்குறள் என்று பொருள். இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்போ நாம் ஒரு 2 எடுத்துக்கிட்டோம், எல்லா இலக்கியங்களையும் எடுக்காமல். கம்பராமாயணம் ஒன்று, சிலப்பதிகாரம். கம்பராமாயணத்தில் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் அதிகமாக மனிதர். நாங்கள் 2 பேரும் அந்த காலத்துலேருந்து என்னமோ சேர்ந்தே இருந்துட்டோம். பெரிய எதிரியுமே பெரியல, ஒன்றே உள்ளதான் 2 பேரும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றது எல்லாம் எம்ஏ நாங்கள் படித்து போனால் 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோம். பிஎட்னா இப்படியே படித்து வந்துட்டு கடைசி காலத்துக்கு வந்து சேர்ந்து அப்போ யார் முந்திக்கிறது யோசனை பண்ணிட்டு அதுலேயே 2 பேரும் சேர்த்து புறம்னோம்னா அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அவர் வந்து எதுக்கு பேசுறாருன்னா கம்பராமாயணத்துக்கு பேசுறாரு. ஆழ்ந்த அனுபவம் உள்ளவராகினாலே கம்பராமாயணத்திலே எவ்வாறு திருக்குறள் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது, இந்த கருத்துக்களை அவர் எப்படி எடுத்து கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறலாம் சொல்ல இருக்கிறார். இவருடைய அடுத்தபடி இருக்கிறவர் இவர் வந்து வாசுதேவன். இவர் ஒரு அற்புதமான, இவர் வந்து தமிழுக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனால் தமிழ் பேசுவார். தமிழை வளர்த்தவங்களே தமிழ் படிக்காதவங்க தான் நிறைய பேர் வளர்த்தாங்க. பிஎல் படித்தவங்க, எம்எல் படித்தவங்க, அவங்கெல்லாம் வளர்த்தாங்க. ராபி சேதுப்பிள்ளை பிஏ எம்ஏ பிஎல் படித்தவர், அவர் வளர்த்தார். நம்ம சோமசுந்தர பாரதி அவர் வக்கீலுக்கு படித்தவர், தமிழை அப்படி வளர்த்தார்கள். அவங்கெல்லாம் தமிழ் பண்டிட்டுன்னு சொன்னால் அவங்க வேலை தான் நினச்சிக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்கள். ஆட்சியில் இருந்து ஆதரவு கொடுக்காம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன். இப்போ சோமசுந்தர பாரதியெல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து தமிழை வளர்த்து காட்டியவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இவர் வெளியில இருந்து கம்ப்யூட்டர்ல உயர்ந்த கல்வியை எல்லாம் பெற்றவர். அது ஒரு இன்ஸ்டியூஷன்லாம் வச்சு நடத்துகிறார் திருச்சியில். நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொன்னால் தெரியும், ஆவா ராஜகோபால்னு அந்த காலத்தில் பெரிய பேச்சாளர் வருவார். அவருடைய மாப்பிள்ளை, அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர், அவருடைய மகளுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். அதனால ரொம்ப பெரிய உயர்ந்தவர். அந்த இருக்கிறாரே அவரும் வந்து ஒரு பரம்பரை பெருமை உடையவர். அந்த 2 பேரும் ஒரே அணியில் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம ஊரில் எங்கள் மூர்த்தி ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அப்போ வந்து ராதாகிருஷ்ணன் சார்னு குடிமை வச்சுட்டு ஒருத்தர் வந்து பேசுவார். அவருடைய பிள்ளைகள் அவர் ராதாகிருஷ்ணன் சார்லாம் பேசினாங்கன்னா இங்கே ஒருத்தர் அந்தாண்ட எழுச்சி போக முடியாது. அவ்வளவு அருமையாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர்களை அவருடைய பிள்ளை அவர். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பேசுறதுக்காக இது இருக்கிறவர்கள்
முனைவர், டாக்டர் பட்டம் பெற்றவர். டாக்டர் பட்டம் எதில் பெற்றாருங்கிறது தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திருப்புகழை யாரும் தொட மாட்டான். கடினமான பாட்டு, திருப்புகழ் பாட்டு, கட்டாப்புட்டா கட்டாப்புட்டான்னு வரும். முத்தை தரு பக்தி திருநகை வரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு உரை எழுதியிருக்கிறார் பாரியார். அதை படித்த உரை, அந்த உரையை ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர். திருப்புகழ் உரையிலே ஆய்வு செய்தவர் அவர். நம்முடைய புவனகிரியில், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் புவனகிரியில் அவர்களே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் வைத்து நடத்துகிறார்கள். ரொம்ப சிறந்த தமிழ் ஆய்வு நோக்கிலே பார்க்கக்கூடிய தன்மை உடையவர். அடுத்தபடி இருக்கிறவர் தங்க பசுபதி, சிறந்த தமிழாசிரியர். அவர் இப்பொழுது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் திருவிளையாடல் புராணத்தில் ஆராய்ச்சி பண்ணி அந்த பட்டம் வாங்கியிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி இருக்கிறவங்களே நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அவங்க அப்பா வைக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் பரம்பரை பெருமையோடு தான் சேர்ந்துருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. அவங்க அப்பாவை தண்டலை கண்ணப்பன், அந்த கண்ணப்பனுடைய மகளார் இவங்க அது பற்றி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க இருக்கிற ஊர் தான் ரொம்ப முக்கியம். திருநள்ளாறு. திருநள்ளாறு எப்படிப்பட்ட ஊருங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்கு வந்தால் தியாகராஜா என் கூடவே இருமா. திருநள்ளாருக்கு போனான்னா போதும்பா என்னை விட்டு நவரு அப்படிங்கிற சாமி இருக்கிற ஊரில் அந்த அம்மா இருக்காங்க. இவங்க இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்காங்க இல்லை. இப்போ நீங்கள் திருநள்ளாருக்கு போனீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருப்பார். இவங்க காலையில் அங்கே போயிடுவாங்க, அவர் வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். எதிரிகளுக்கு ஒரு சனியன் மாதிரி அவ்வளவு வாத திறமையோடு பேசக்கூடியவர்கள் அவர்கள் அந்த அணியில் இருக்கிறார்கள். இப்போ அணியெல்லாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டிமன்றத்தை தொடங்க வேண்டியதுதான். என்னுடைய அருமை நண்பர் புலவர் சி சண்முகம் அவர்கள் கம்பராமாயணத்திலேயே திருவள்ளுவருடைய கருத்துக்கள் அதிகமாக வெளிப்பட்டு தோன்றுகிறது என்பதை பேசுவதற்கு வருகிறார். அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இன்றைய விழாவுக்கு தலைமை ஏற்றவர்கள் சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் இருவரையும் அழைத்து ஒரு விழா நடத்தி பட்டிமன்றம் நடத்தியவர்கள். இன்று எத்தனையோ விழாக்கள் நாங்களும் தமிழ்நாடு கூட போகிறோம், தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் இந்த விழாவில் கலந்து கொள்ளுகின்ற மகிழ்ச்சி வேறு எங்கேயும் நாங்கள் அனுபவிக்கவில்லை. தம்பி 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக கற்றிருக்கிறார். எனக்கு 1330 திருக்குறளும் மனப்பாடம். அத்தனை திருக்குறளுக்கும் நன்றாக விளக்கம் சொல்வேன். மற்றவர்கள் மனம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எனக்கு நல்ல இலக்கியங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி அதை விளக்க தெரியும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த கூட்டத்தில் யாருக்காவது இருக்குமா என்றால் என் உட்பட ஒருவருக்கும். இப்படி உண்மையை சொல்றவங்க ரொம்ப குறைச்ச. அது ரொம்ப சிறப்பு. கீழ்வேலூருக்கு சீமான்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே ஒரு கூட்டம். அதிலே சில மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கிருந்து பல பள்ளிக்கூடங்களிலிருந்து வந்து போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்கள் தான் அங்கே வந்தாங்க. பார்த்தா முக்கால்வாசி பேர் என்னன்னா வேலுடையார் பள்ளி, வேலுடையார் பள்ளி, வேலுடையார் பள்ளி. இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு விசாரிக்கும் போது தான் என்னுடைய கோமல் தமிழமரன் தான். பெண்ணின் பேச்சை கேட்காதே. இப்போ தசரதனுடைய முடிவுக்கு காரணமாக இருந்தவள் கைகேயி. அதில் அவர் என்ன பண்ணுகிறார், திருக்குறள் கருத்துக்களை எடுத்து கையாளுகிறார் என்பதை சொல்லி அதோட ஒரு வர்ணனை பாட்டில்
ஒரு பூ பறிக்க போற இடத்துல நடந்ததை காட்டி திருவள்ளுவர் சொன்னது போல அதே குரலை அப்படியே எடுத்து கையாளுகிறார் என்கிற விவரங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இவைகளை எதிர்த்து இல்லை, சிலப்பதிகாரத்திலே தான் திருக்குறள் கருத்துகள் மிகுதியாக வெளிப்படுகின்றன என்று சொல்லுவதற்கு முனைவர் இரா அன்பழகன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகனாக விளங்குகின்ற அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சுபாஷ் சந்திரமோகன் அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, இந்த விழாவை இந்திய முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, வாழ்த்துறை வழங்கிய புலவர் பெருமக்களே, அந்த இளைஞனை உருவாக்குவதிலே பெரும்பங்கு ஏற்றிருந்த தமிழாசிரியர் ஐயா அவர்களே, எங்களுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய புலவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களே, பட்டிமண்டபத்தினுடைய நீதிநாயகராக வீட்டிருக்கின்ற உலகம் முழுவதும் சென்று ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்த்து வருகின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய நகைச்சுவை இமயம் ஐயா அவர்களே, பட்டிமன்றத்திலே பாங்கிருந்து வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, திருக்குறளினுடைய கருத்துக்களை சிலப்பதிகாரம் அதிகமாக எடுத்து ஆளுகிறதா, கம்பராமாயணம் எடுத்து ஆளுகிறதா? அதான் கேள்வி. அழகா ஒரு புலவர் பெருமகனார் சொன்னார், நம்ம சந்திரசேகரன் சார் தான் சொன்னார், கற்க கசடரங்கிற அந்த திருக்குறள்ல எத்தனை இடத்துல வேணாலும் அந்த கற்கங்கிற சொல்ல போடுற மாதிரி இருக்கு. இன்னொருத்தவங்க அதுல கால்வாங்க எடுத்த இல்ல நெடில இல்லைன்னா இந்த திருக்குறளை இன்னொரு முறை சொல்லி பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்னு இருக்கும். முதல் வரியில கற்பவைன்னு இருக்குது, அது பன்மை. அடுத்த வரியில அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும்னா என்ன போட்டிருக்கணும்? அவைகளுக்கு தகன்னு தானே போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்காரு? அதற்கு தகன்னு போட்டிருக்காரு. ஏன் யோசிச்சீங்கன்னா புரியும். எத்தனை நூல்களை வேணாலும் படிங்க, அதான் கற்பவை. ஆனா ஒரு நூலை உங்களுடைய வாழ்க்கை நூலா தேர்ந்தெடுத்துக்க, அந்த நூலின் வழி நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்குங்கிறதான் அவரு கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன்னு சொன்னார். அப்படி ஒரு நூல் இந்த திருக்குறளினுடைய கருத்துக்களை முழுவதுமாக வாங்கி கொண்டு உருவாகி இருக்கிறதுன்னு சொன்னால் திருக்குறள் தோன்றிய அண்மை காலத்திலேயே தோன்றின சிலப்பதிகாரம் தான். மனோரஞ்சிதம்னு ஒரு பூ இருக்கு. சரி, அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எதை நினைச்சுக்கிட்டு மோந்து பாக்குறீங்களோ அந்த வாசம் அடிக்கும்பா. சரி, திருக்குறளும் அப்படித்தானே இருக்கு. எப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வருது. நினைக்க நினைக்க இது திருக்குறள் இருக்கிறது தானே தோணுது இல்ல. ஆனா அது உண்மையா இருக்கும். சிலப்பதிகாரத்தை படிக்கிறப்போ அப்படித்தான் இருக்கும். ஒரு வடமொழியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது சர்வசாஸ்திர பிராணேஷு வியாசஸ்ய வசனம் துவயம். சம்ஸ்கிருதம் இவ்வளவு நல்லா வருது போல. அதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க. வசனம் துவயம் பரோபகாரம் புண்ணியாய பாப்பாய பர பீடனம். நீங்க எது வேணாலும் சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இருப்பாங்க. சமஸ்கிருதம் நீங்க உலக நீங்க எப்படி வேணாலும் இந்த பொருளை சொல்லி உலகத்துல உள்ள எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா பிராணங்களையும் படிச்சாலும் அதிலே கட்டுரைத்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை தொகுத்து நோக்கினா ரெண்டே ரெண்டு வரிதான். ஒண்ணு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது புண்ணியம், மற்றவர்களுக்கு தீமை செய்வது பாவம். இதுதான் திருக்குறள் சொல்லுது. அதே தான் சிலப்பதிகாரமும் சொல்லுது. திருக்குறள்ல என்ன சொல்றாரு? அரசனுக்குரிய நெறிகளை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அரசனுடைய தலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடிமக்களுக்கு உள்ள நீதிகளை சொல்றாரு. அதற்கப்புறம் என்ன சொல்றாரு? இவங்க ரெண்டு பேருமே இன்பமா வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறியை சொல்றாரு. மூணு தானே? இந்த மூணையும் தான் சிலப்பதிகாரத்துல என்ன பண்றாரு? அரசியல்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணாதீங்க, உங்களுக்கு அறமே கூற்றுவனா வந்துடும். ஒரு நீதியாச்சா. ரெண்டாவது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். மூணாவது,
உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். என்ன? வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், ஆண்கள் கூட சோர்ந்து போகலாம், பெண்கள் கொஞ்சம் கூட மனந்தளராமல் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஆடவன் தடுமாறி போகலாம், பெண் தடுமாறாமல் உறுதியோடு இருந்தால் அந்த குடும்பம் சிறப்புற அமையும். இதுதான் மூணாவது. இந்த மூணைத்தான் சிலப்பதிகாரம் சொல்லுது. தொகுத்து வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணைத்தான் திருக்குறளும் சொல்லுது. திருக்குறளுக்கு ஒரு அழகான காப்பிய வடிவம் கொடுத்தால் அது சிலப்பதிகாரம். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நீங்க தீர்ப்பு சொல்லிடலாம்ல. வேற என்ன இதுல இருக்கு? அதாவது முதல்ல ஒண்ணு பார்ப்போமே. ஒரு 2 செய்தி சொல்றோம், ஒண்ணு நிறைய. திருக்குறள்ல அடிப்படையானது என்னன்னு கேட்டா, ஒருத்தவங்களுக்கு துன்பம் செஞ்சா உனக்கு அது திரும்பி வருங்கிறது. காலையில ஒருத்தவனுக்கு நீ துன்பம் செஞ்சா சாயங்காலம் அது உனக்கு வரும்ன்றாரு. இதுல ஒரு மகாராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அது எப்படியா காலையில ஒருத்தனுக்கு துன்பம் செஞ்சுட்டா மத்தியானமே சாயங்காலமே வந்துடும்னு திருக்குறளை சொல்லியிருக்கு. அது உண்மையான உண்மைதான்னு மந்திரி சொன்னார். அந்த காலத்துல எல்லாம் மந்திரிகள்லாம் அந்த ராஜாக்கள் சந்தேகம் கேட்டா விளக்கம் சொல்லுவாங்க. புத்திசாலிகளா இருந்ததுனால அவங்க நல்லா சொல்லுவாங்க. அது சொன்னார். இந்த ராஜா சொன்னார், உண்மையானார். உண்மைதாங்க. என்ன பண்ணினார் மகாராஜா? மந்திரிய பார்த்து பலார்னு கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டார். 11 மணி இப்போ காலையில சொல்றேன். காலையில உனக்கு கன்னத்துல ஒரு அறை கொடுத்துருக்கேன். சாயங்காலம் இந்த அறை என் கன்னத்துக்கு வந்ததுன்னா முற்பகல் பிறருக்கு தீமை செய்தால் பிற்பகல் வருங்கிறத ஒத்துக்கிறேன், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். சரின்னுட்டு போயிட்டார். ராஜா அந்தபுரத்துக்கு போயிட்டார். மந்திரி வெளியில வந்தாரு. வாயில் காப்பாளன் நின்று இதை பார்த்துக்கிட்டு இருந்தால. அவன் கேட்டான், மகாராஜா உங்களை அரைஞ்சாரு. ஆமா, நான் பார்த்தேன். எதுக்கு தெரியுமா? அதுதாங்க தெரியல. தப்பு பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, இன்றைக்கு வந்திருக்கிற நட்சத்திரமும் திதியும் இருக்க இந்த நாள்ல யார் கன்னத்துல யார் அரைந்தாலும் சரி, இந்த அறைய வாங்கினாங்க பாரு, அவங்க 10 வருஷம் ஆயுள் அதிகமா இருப்பாங்க. இப்ப என் பேர்ல ராஜாவுக்கு பாசம் அதிகம், என்ன அரைஞ்சாரு, எனக்கு 10 வருஷம் ஆயுள் அதிகமாக போகுது, அதனாலதான் இவன் பார்த்தான். இவன் யார் பேர்லயாவது பாசமாக இருப்பான்ல, போய் விட்டான் ஒரு அறை. அவன் யார் பேர்லயாவது பாசத்தோட இருப்பான்ல, ஒரு அறை போச்சு. அன்னைக்கு இந்த அறை அப்படியே இந்த நகரத்தையே சுத்தி சுத்தி சாயங்காலம் அந்த புறத்துல இருக்கிற மகாராணியினுடைய தோழிக்கு கிடைச்சது. தோழி என்ன பண்ணா, மகாராணிக்கு கொடுத்தா. என்னடி உனக்கு என்ன ஆச்சு? மகாராணி கோவம் வரும்ல. மகாராணி கோச்சுக்காதீங்க, இது சாதாரண அறை இல்ல, 10 வருஷம் ஆயுள் உங்க பேர்ல நான் உயிரே வச்சிருக்கேன், நீங்க நீண்ட நாள் வாழணும், அதுக்காக கொடுத்தேன், அதான் விவரம்னா. மகாராஜா உள்ள வந்தார் சாயங்காலம். மகாராணிக்கு மகாராஜா பேர்ல பாசம் இல்லாம இருக்குமா? பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்க. மகாராணி என்னாச்சு? இந்த அறை சாதாரண அறை இல்ல, இதுக்கு 10 வருஷம் ஆயுள் இருக்கு, கவலைப்படாதீங்க. இப்ப காலையில செஞ்சது மாலையில வருங்கிறது உறுதியாகி போச்சுன்னு மந்திரிய பாராட்டினார். வாங்கிட்டான், கொடுத்ததை வாங்கிட்டான். அதான் முற்பகல் பிறர்க்கின்னா செய்யன் பிற்பகல் வரும் வருங்கிறதான் நம்ம சொல்றான். ஒரு அறை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், நல்ல நாள் வாங்கினேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயந்தரத்துக்குள்ள வாங்க போறேன் திரும்பன்னு அர்த்தம். சொல்றாங்க கொடுத்ததை வாங்கி சொன்னதை வந்து இந்த பிறர்க்கின்றா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இருக்குல்ல. இந்த திருக்குறள் இளங்கோவடிகளை கவர்ந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு பாருங்க, கோவேந்தன் தேவியேன் கொடுவினையாற்றியேன் யாவும் தெரியா இயல்பினேன் ஆயினும் முற்பகல் செய்தான் பிறங்கேடு தன்கேடு பிற்பகல் காண்குருவும் பெற்றிய காணும். அதே குரல் எடுத்து கையாளுறேன். இப்படிதானே வெளிப்படுது சிலப்பதிகாரத்தில். இது ஒண்ணுதான் சொல்றேன், இன்னும் ஏராளமா இருக்கு. அதாவது ஒரு 2 தானே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. அதாவது உலகத்துல மிகப்பெரிய தர்மம் எதுன்னா மற்றவங்களுக்கு இனிமையா பேசுறது. ஒருத்தவங்களை பார்த்து நாம கேலி பேசுறோம்ல, நரையுள்ளும் இன்னாத இழுக்கு, சிரிப்புக்காக வேண்டி ஒருத்தவங்களை கேலி பேசிடப்படாது. இது ஒரு தர்மம் திருக்குறள் சொல்லுது. சில பேர் இப்படி பேசியே கொண்டுருவான். இன்னும் சில பேர் ஏன் அனுபவத்தை சொல்லவா? சொல்லுங்க, கொஞ்சம் நீளமா இருக்கும், பரவாயில்லையா? சும்மா சொல்லுங்க, சுருக்கமா சொல்றேன். வெறும் திருக்குறளையே படிச்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல நான் பேச போவேன்.
அது காலை நேரத்து மீட்டிங். 5:30 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். சேலம் பஸ் நின்றுது. அங்கே எத்தனை மணிக்கு இது போய் சேரும்னு தெரிஞ்சா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒருத்தர் 2 வீலரில் வந்து அடிச்சுட்டு போவார். நம்மள என்ன கார்ல வந்து அடிச்சுட்டு போவாங்க, நம்மள சாதாரண இல்லை 2 வீலரில் வந்து அடிச்சு. அது சொல்லணும். கண்டக்டர்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு இது சேலத்துக்கு போகும்? என்ன சொல்றாரு, எத்தனை மணிக்கு சேலம்? ஆக்சிடென்ட்டோ சாலை மறியலோ பிரேக் டவுனோ ஆகலைன்னா 9:30 போகும்னாரு. ஏறி உட்காந்தேன் சார். சேலம் போற வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட்டோ பிரேக் டவுனோ தான் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியோ போய் சேர்ந்தாச்சு. வார்த்தை சொல்றதுக்கு நல்ல வார்த்தையா சொல்லக்கூடாதா? போயாச்சு. 5:30 மணிக்கு 9 மணிக்கு போவியான்னு சொல்ல முடியாது. சொல்லல, இப்படிதான் சொன்னாரு. அடுத்த வாரம் நான் வேலூருக்கு போவேன். அதே போல நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே 5:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா வேலூர் பஸ் கிட்ட போனா அங்க இவர் தான் வந்து டியூட்டி மாதிரி வேலூர் வண்டிக்கு வந்துட்டார். இந்த ஆக்சிடென்ட் போய் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். நான் என்ன வேற வழியில தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லி கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி, சார் இங்க இருந்து வேலூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டார். நீங்க விழுப்புரம் வழியா போனா கேக்குறீங்களா, திருக்கோயிலூர் வழியா போனா கேக்குறீங்களான்னாரு. சார் விழுப்புரம் வழியா தானே இந்த வண்டி போகுது, அது சொல்லுங்க. 200 கிலோமீட்டர்னாரு. அப்பா சரி சார், இந்த வண்டி மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகும் அதை வகுத்து கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன சொல்றாரு, அண்ணாமலை ஓட்டுனா கொஞ்சம் அரைக்கி ஓட்டுவாரு 60ல போகும், ஏகாம்பரம் ஓட்டுனா எக்கி ஓட்டுவாரு 80ல போகும்னாரு. இன்னைக்கு யார் சார் ஓட்டுறாங்கன்னு 2 பேருமே இல்ல, ஆக்டிங் டிரைவர் வந்திருக்காருன்னு. சார் அவரு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுவாருன்னு அதுக்கு சொல்றாரு, அது வேலூர் போய் சொல்றேன், ஏன்னா இன்னைக்குதான் அவர் டியூட்டிக்கே வந்திருக்கிறாரு. என்ன பண்றது? இவ்வளவு கேட்டவருக்கு சொல்றாரு, அது சரி எதுக்கு இவ்வளவு விசாரிக்கிறீங்கன்னாரு. ஒண்ணுமில்ல சார், வேலூருக்கு எத்தனை மணிக்கு இந்த வண்டி போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை கேளுங்களேன் சார், நான் சொல்றேன். ஆக்சிடென்ட்டோ பிரேக் டவுனோ சாலை மறியலோ இல்ல சார், வேணாம் சார், எத்தனை மணிக்காவது போய் சேரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது முதல்ல கேட்டுக்கலாம். அதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லு. கண்ணகி இருக்கால, அவருடைய பாதத்தை வந்து இந்த பூமாதேவி அறிந்தலன்னு சொல்றாரு. மண்ணில கால வைக்க மாட்டா, அப்படியே வீட்டை விட்டு கீழே இறங்கினா விரிப்பு போடுவாங்க. விரிப்புல நடந்து வந்து வண்டியில ஏறும். ஒரு கோயிலுக்கு போகணும்னா அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி விரிப்பு போட்டு விடுவாங்க கோயிலுக்குள்ள வரைக்கும். அதுலயே நடந்து போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அந்த விரிப்பு மேலேயே வந்து வண்டியில ஏறி வீட்டுக்கு போயிடுவான். இந்த மாதிரி வாழ்ந்தவன் பூம்புகார்ல இருந்து மதுரை வரைக்கும் நடந்து போறான். இப்ப அவங்க கிட்டத்தட்ட துவரங்குறிச்சிங்கிற ஊர் இருக்குல்ல, அங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். சிலப்பதிகாரத்துல அப்படிதான் ஒரு அமைப்பு தெரியுது. அங்க ஒரு காடு மாதிரி இருக்கு. ஓரமா போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவ கால்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. கோவலன் சொல்றான், கண்ணகி கால்லாம் கொப்பளம் ஆயிட்டுது, இனிமே பகல்ல நடக்க முடியாது, இரவு நேரத்துல போகும். பாண்டிய நாட்டுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, நல்லா போகலாம், நம்ம இரவு பயணமா வச்சுக்குவோம், அப்பதான் இந்த கால் சூட தாங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால அந்த வழியா ஒரு 2 பேர் வராங்க. கணவனும் மனைவியுமா 2 பேர் வராங்க. கவுந்தியடிகள் பக்கத்தால உட்கார்ந்துருக்காங்க. கேக்குறான், இவங்க யாரு? இவங்க துறவி. துறவிகளுக்கு எல்லாரும் குழந்தைகள் தான். இவங்க 2 பேரும் என் மக்கள் அப்படின்னு, அவ்வளவுதான். வந்தவன்ல கேக்குறான், இவங்க 2 பேரும் உன் மக்கள்னா அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட உண்டு உலகம் இந்த உலகத்துலன்னு கேள்வி பேசு. குடிகாரன் பேசிட்டான். இவங்க காதை பொத்திக்கிட்டு கோபப்பட்டாங்க. கோபப்பட்டதோட இல்ல, சாபம் கொடுத்துட்டாங்க. நீங்க 2 பேரும் இந்த முள்ளுடைய காட்டுல முதுநதி ஆகுங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. கழுத்து நதியா? யாரு திட்டி இருக்கிறாங்க? அவங்க 2 பேரும், கண்ணகியையும் கோவலனும். இப்ப அவங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது. முற்றும் துறந்த முனிவர் இவங்களுக்கு எவ்வளவு வரும்? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பலாரும் ஒரு அறை விட்டுருப்பீங்கல்ல. கேட்டு நிறைய ஏன் இருக்க சொல்ற சாவ சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒரு அறை விட்டுருப்பீங்களா? வாங்கியிருப்பேன். 4 பல்ல உடைச்சிருப்பீங்களா? என்ன சொல்றாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க சார். ஒருத்தவங்க நெறியில் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறியல் வேண்டும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து
இதுக்கு நீங்க சாப விமோசனமும் சொல்லிவிடுங்கன்னு சொல்லி சாப விமோசனமும் 2 பேரும் அந்த கவுந்தடிகள்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்கல்ல. இது இந்த இடம் இருக்கு பாருங்க, இத படிக்கிற போது நமக்கு அப்படியே எது ஞாபகத்துக்கு வருதுன்னா, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படிங்கிற குரல் நமக்கு ஞாபகம் வருது இல்ல. அதான் சார், எந்த இடத்தை தொட்டாலும் சிலப்பதிகாரத்துல திருக்குறளினுடைய கருத்துக்களை வாங்கி வாங்கி இவர் எழுதியிருக்கிறாரோன்னு நினைக்கும்படியா தான் இருக்குதே தவிர அது நமக்கு கம்பராமாயணத்துல அப்படி தோணல் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இவ்வளவு அதிகம் இல்லைங்கிறதா எங்க வாதம். அதுக்கப்புறம் பாருங்களேன், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவேயும் காத்தல் இருந்தால கண்ணகி காதானே. வாழ்நாள் முழுக்க குணம் என்ற குன்றேறி நின்ற அவளுக்கு சினத்தை கன நேரம் கூட காக்க முடியல, மதுரை மாநகரமே அழிஞ்சு போச்சுன்னாக்கா அந்த சம்பவமும் இந்த திருக்குறளைத்தான் நமக்கு நினைவூட்டக்கூடியதா. மாசாத்துவான் இருக்கிறான்ல, அவனை பத்தி சொல்லும் போது இளங்கோவடிகள் சொல்றது, மாசாத்துவான் யாரு? கோவலனுடைய அப்பா. மாசாத்துவான்னாக்கா சாத்துவான் நாயகன் 2 பேர். மாநாயகன் கண்ணகியினுடைய அப்பா, மாசாத்துவான் கோவலனுடைய அப்பா. மாசாத்துவான்னா அவன் ஹோல்சேல் வியாபாரம் வண்டியின் மூலமா தரைவழியில செய்யறான். மாநாயகன்னா அதே ஹோல்சேல் வியாபாரத்தை கப்பல் வழியில செய்யறான். ஒருத்தன் கப்பல் வியாபாரி, ஒருத்தன் தரைவழியில வியாபாரம் செய்யறவன். ரெண்டுமே அவன் பேர் இல்ல, அவருடைய தொழில் வழியா வந்த மளிகை கடைக்காரரு ஜவுளி கடைக்காரன்னு வருது இல்ல. ஜவுளி கடைக்காரர். அதே போல இன்னொருத்தர் மளிகை கடை வச்சிருந்தாருன்னா மளிகை கடைக்காரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மாசாத்துவான் மாநாயகர் இருக்கானே, அவர் மளிகை கடை வச்சதுல ரொம்ப பேர் நல்லா வாழ்ந்தான். பரோபகாரமா இருந்திருப்பாரு. இல்ல, அவர் ஊரை விட்டு வந்ததுல இருந்தே தெரியுதா இல்லையா? ஊரை விட்டு வந்துட்டாரு இல்லைங்களா? கடை அங்க இருந்த நல்லா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, இந்த மாசாத்துவான் இருக்கான் பாருங்க, அவன் பண்பை சொல்றான். அவ்வளவு பரோபகாரம் புண்ணியம், அவ்வளவு பெரிய பரோபகாரம் செய்யறான். அவன் தனக்கு வந்ததெல்லாம் மற்றவங்களுக்கு மாறி கொடுக்குறான் சார். இது முடியுமா? எங்க ஊர்ல ஒருத்தன் தான் சார், கொடாக்கண்டன்னு அவனுக்கு பேர். அவங்கிட்ட ஒரு பொருளை நீங்க இரவலா வாங்கி பயன்படுத்த முடியாது. இப்போ ஒருத்தர் அதுல ஒரு விடாக்கண்டனும் ஒருத்தன் தான் பக்கத்தாவ போய் என்ன பண்ணா, உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒட்டடை குச்சி குடியா பொங்கலுக்கு ஒட்டடை அடிச்சு தரேன்னு சொன்னான். எந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு, எந்த ஒரு விதிமுறை இருக்கு, எந்த பொருளை வேணாலும் இரவல் தருவேன், ஆனா வாங்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், எங்க வீட்லயே வச்சு பயன்படுத்தணும். இப்ப நீ என்ன கேட்டா ஒட்டடை குச்சி எடுத்துக்க, எங்க வீட்லயே வச்சு பயன்படுத்திட்டு எங்க வீட்டை அடிச்சுட்டு போ. என்ன சொல்றான், எங்க வீட்டை ஒட்டடை அடிச்சுட்டு போங்க. அச்சா சரி, இவன் யோசிச்சான், என்ன இந்த பையன் எப்படி சொல்லிட்டான், இவங்க வீட்டுக்கு போய் இவங்க வீட்டு பொருளை அவங்க வீட்லயே வச்சு பயன்படுத்தணும், இதுதானே சரின்ட்டு நாளைக்கு போனான். கொஞ்சோண்டு பேனா கொடுன்னா, ஒரே ஒரு தபால் எழுதணும், இங்கேயே வச்சு நான் எழுதி கொடுத்துட்டு பேனாவை போயிடுறேன். அது சரி, அதுக்கு சப்பு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? என்னன்னா, எங்க வீட்டுல தான் நான் பயன்படுத்தணும், நான் தான் பயன்படுத்துவேன், அதை நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா. அப்போ இவன் தான் மனைவிக்கு கடிதம் எழுத போறான். இதை அவங்க ஏன் எழுதி அனுப்புறதை விட பேசாம விட்டுடலான்ட்டு சரி என்ன பண்ணிட்டான். ராத்திரி இவனுக்கு தூக்கம் வரல, எப்படியாவது இவங்கிட்ட பயன்படுத்திடுறோம்னு அடுத்த நாள் போனான். ஓ ரூல்ஸுக்கு ஒத்துக்கிட்டேன், ஓ வீட்டிலேயே பயன்படுத்துறேன், நீயே பயன்படுத்திக்க. அப்படி உனக்கு என்ன செய்யணும்னா, உன் தினத்தந்தி பேப்பரை கொஞ்சம் படியா, நான் காதால கேட்டுட்டு போறேன்னா. படிப்பேன், ஆனா வாய்க்குள்ளதான் படிப்பேன், உன்னால முடிஞ்சா கேட்டுட்டேன். அவனுக்கு எவ்வளவு மனசு பாருங்க. இந்த மாசாத்துவான் இருக்கானே, தனக்கு கிடைக்கிற செல்வத்தை எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலா இருந்தான். இது என்ன, செல்வத்தை பெற்றவர்களுக்குரிய இலக்கணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் தாங்கள் பெற்ற செல்வத்தை பல பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வதுதான். அப்படிங்கிறது யார் சொல்ற கருத்து? திருவள்ளுவர் சொல்றார். அழகா சொல்றார் திருவள்ளுவர். எப்படி சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் ஒருவன் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். இந்த திருக்குறள் அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டு இந்த திருக்குறளை வாழ்க்கையின் இலக்கணமாக கொண்டு வாழ்கிறான் மாசாத்துவாங்கிறது போல இளங்கோவடிகள் சொல்றார் பாருங்க. ஒரு தனி குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான்
வரு நிதி பிறர்க்கு ஆத்து வாழுகின்ற மாசாத்துவான்னு சொல்ற. இப்போ திருக்குறள் கருத்து அப்படியே சிலப்பதிகாரத்தை எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்ற. ஆகவே இன்னும் பல செய்திகள் சொல்லலாம்னாலும் அல்லலுற்ற அல்லல் பெற்ற ஆற்றாது நிறைய பட்டிமன்றம் நடத்துவாங்க. அல்லல் பெற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படைபடை திருக்குறளா. அல்லலுற்ற ஆற்றாது அழுவாளை கண்டேங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. சிலப்பதிகாரம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்படியே பாருங்க, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாளை தெய்வம் தொழுந்தகமை திண்ணிதால் தெய்வமாய் மன்னகமாந்தற்கு அநியாய கண்ணகி விண்ணகமாந்தற்கு விருந்துன்னு சொல்றாருல. இதெல்லாம் திருக்குறளை அப்படியே எடுத்து இளங்கோவடிகள் கையாண்டு சிறந்த காப்பியமாக சிலப்பதிகாரத்தை படைத்திருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார் இளங்கோவடிகள் என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து அவர்கள் காட்டினார்கள். சுவையாகவும் அவையெல்லாம் சொன்னார்கள். இதை எதிர்த்து இல்லை, கம்பராமாயணத்தில் தான் அதிகமாக திருக்குறள் கருத்துக்கள் கையாளப்படுகின்றன என்பதை சொல்லுவதற்கு அருமை நண்பர் வாசுதேவன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணங்குதலுக்குரிய எங்களுடைய நகைச்சுவை இமயம் பெருமைமிகு நடுவர் அவர்களை வணங்கி, எங்கள் அணியிலே பேச இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்களையும் வணங்கி, எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கிறவர்களையும் பேச இருக்கிறவர்களையும் வணங்கி, ஒரு அற்புதமான திருக்குறள் மகனை ஈன்றெடுத்த மிகப்பெரிய தந்தையாக இருக்கிற பெருமைமிகு விஜயபாஸ்கரன் அவர்களை வாழ்த்தி, அந்த திருக்குறள் பெருமகன் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சான்றாண்மை அனைத்தையும் அடைய வேண்டும் என்று வேண்டி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வாழ்த்தி வணங்கி நான் பட்டிமன்றத்துக்குள் வர இருக்கிறேன். கணம் நடுவர் அவர்களே, இந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் திருக்குறளுடைய அடிப்படையில் தான் இயற்றிருக்கின்றன என்பதற்கு எங்களுடைய அணித்தலைவர் மிக அற்புதமான விளக்கத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஒரு திருக்குறளை மிக ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய அருமையான வலிமையை, ஆற்றலை, சக்தியை இந்த ஒரு திருக்குறளில் மிக அற்புதமாக கட்டி அமைத்திருக்கிறான் கம்பராமாயணத்தில். கம்பராமாயணத்தை பார்க்கிற போது ஒரு அற்புதமான இடங்களை நாம் அலசி ஆய்ந்து கொண்டிருக்கிற போது ராமனை நாம் நினைக்க தூண்டுகிறது. ராமபிரான் யார் என்று சொன்னால், திருமால் அவதாரம் எடுத்து ராமனாக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தவன். அதை வள்ளுவனுடைய வார்த்தை எப்படி கம்பன் கையாளுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறங்களையும் கையாண்டவன் ராமன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறங்கள் என்று சொன்னால் நல்லவைகள் அத்தனையும் கையாண்டவன் ராமன் தான். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் ராமனை நினைக்கிற அந்த தருணம் வரைக்கும் அதற்கு சரியான அச்சாணியாக ஒரு திருக்குறளை வைக்கிறார். இந்த உலகத்திற்கு கூடிய மனிதர்கள் பின்பற்ற முடியாத வகையில் எல்லாம் இந்த ராமன் நடந்து கொண்டிருக்கிறானே, அதை அப்படியே சொல்லுகிற போது தந்தை சொல்லுகிறான், இந்த நாட்டிற்கு நீந்தான் அரசாள வேண்டும் என்று, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்கிறான். தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என உணர்ந்தும் யாது கொற்றவன் ஏவியது இது செயல் என்றோ என்று சொல்லுகிறான். நாளைக்கு நான் பட்டாபிஷேகம் வேண்டும் என்றால் நான் ராஜாவாக அரசனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய மகனாக நீங்கள் சொல்லுகிற கருத்தை கேட்பவனாக கடமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். இகழ்ந்திலன், அதற்கு எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை விருப்பமும் இல்லை என்கிறான். ஒரு அற்புதமான இடத்தை கம்பன் அங்கே ஒரு நாடகமாக அரங்கேற்றுகிறான். அது என்ன வருகிறது என்று சொன்னால், கூனி கைகேயியுடைய மனதை திரிக்கிறான். இது திருக்குறள் எந்த இடத்தை கையாளுகிறார் என்றால், ஊழி பெருவழி யாவுல மற்றும் சூழினும் தாமந்திரும் என்கிறான்.
இந்த இடத்துல ஊழை விட ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்க முடியாது என்பதற்கு ஊழையே கையாளுகிறான். அந்த திருக்குறளுடைய அடிப்படை அடி நாதத்தை அப்படியே வைத்துக் கொண்டு கம்பன் எழுதுகிறான். என்ன ஊழ்னா என்ன? ஊழ்னா நம்முடைய விதி, விதிக்கப்பட்ட விதி, விதித்தபடிதான் எல்லாம் நடக்கும் சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற போது கைகேயியை மனசை திரிக்கிறப்ப கம்பன் எழுதுகிறான், ராமன் நாளைக்கு பட்டாபிஷேகம் சூண்டி கொண்டால் பரதனுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லுகிறான். அப்ப திரும்ப கூனியை இவள் எதிர்த்து பேசுகிறாள். என்னுடைய மகன் ராமன் இருக்கிறானே, அவன் இந்த நாட்டுக்கு இந்த பட்டாபிஷேகம் வந்தால், அவன் இந்த நாட்டுக்கு தலைவனாக வந்துவிட்டால் அனைவருக்கும் மகிழ்ச்சி, எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி போய்கின்றிருக்கிற போது எனக்கு நல்லவையும் அல்லையும் நீ, என் மகன் தனக்கு நல்லவையும் அல்லையும் நீ, அத்தர்மமே நோக்கின் உனக்கும் நல்லவை அல்லையும் நீ, ஊழ்வினை தூண்ட தீவினை தூண்ட மனக்கு சொல்லினை நல்லவை என்று முடிக்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, எனக்கும் நீ நல்லது சொல்லல, என் மகன் இந்த நாட்டை ஆள்றதுக்கு நல்லதை சொல்லல, அதே சமயத்துல உனக்காவது இது நல்லது இருக்குன்னா அதுவும் இல்லை, ஆனால் விதி தூண்ட நீ என் மனதை திரிக்கிறாய் என்று சொல்லுகிறபடி அமைத்திருப்பான் கம்பன். இதைத்தான் ஊழில் பெருவழி யாவுல மற்றும் சூழினும் தாமுந்துரும் என்று, என்னதான் விதியை நாம் மாற்ற முடிந்தாலும் விதிதான் இறுதியில் வெற்றி பெறும் என்பதை அந்த இடத்தை கம்பன் கையாளுகிறார். ஒரு அற்புதமான மனித சமுதாயத்திற்கு பதவி வருகிற போதும் பதவி போகிற போதும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று, இந்த பூமியில் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுகிறான். வானுரையும் தெய்வம் என்றால் இந்த உலகத்துல பூமியில பிறந்தவன் இறந்துட்டானா சிவலோக பதவி மற்ற பதவியும் சொல்லுவோம். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையே அழைத்து வந்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ராமனை காட்டுகிற போது திருக்குறளின் வடிவத்தில் அவனை நமக்கு காட்டுகிறான். சரி, அடுத்ததாக அனுமனை காட்டுகிற போது அந்த இடங்களில் எல்லாம் திருக்குறளை தான் சொல்ல தோன்றுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய தூதுவனாக இருப்பவன் எப்படி இருக்கணும்னா, அது திருக்குறள் வழியா சொல்லணும். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் அப்படின்னு ஒரு திருக்குறளை வைத்துக் கொண்டு கம்பன் எப்படி எழுதுகிறான், ராமன் வந்து காட்டுக்குள்ள ராமன் வந்து அனுமனை தூதுவனாக அனுப்புறான். அண்டர் நாயக கண்டர் நாயக அருள் தூதுவன் யான் என்று சீதையை உயிரை காப்பாற்றுகிறான். அந்த இடம் தங்கள் நடுவர்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் சீதையை பார்த்துவிட்டு வந்த பிற்பாடு சீதை எப்படி இருப்பாளோ என்று கேட்க துணிகிற அந்த பயம் கலந்த நிலத்தில் ராமன் இருக்கிற போது, கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணி என்று சொல் வல்லனாக சொல்லின் செல்வனாக அனுமனை காட்டுகிறான். இப்படி எந்த இடத்தை தொட்ட போதும் திருக்குறளுடைய மையமாக மைய கருத்தாக அடிப்படையாக வைத்துக் கொண்டு கம்பன் தன்னுடைய காப்பியத்தை நகர்த்தி 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 எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த இடத்தை சொல்லுகிற போது கம்பன் எப்படி சொல்லுகிறான், எல்லா உயிர்களிடத்திலும் சகோதர பாசத்தை ராமன் காட்டுவதாக காட்டுகிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற திருக்குறளையும் அடிநாதமாக வைத்துக் கொண்டு இந்த அத்தனை பாத்திரங்களையும் கம்பன் கையாளுகிற போது அத்தனை பாத்திரங்களுக்கும் அத்தனை வடிவங்களுக்கும் அத்தனை கருத்துக்களுக்கும் ராமனை வைத்துக் கொண்டு முதல் இறுதியாக விபீடனன் வரைக்கும் ராவணனை அழிக்கிற வரைக்கும் இந்த காப்பியம் முழுமைக்கும் செதுக்கி செதுக்கி கொண்டு போக பயன்படுத்தியது திருக்குறளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லாமலே ஆகவே சொல்லாமலே அவர் கரெக்டாக கொண்டு வந்தார். 3 பாயிண்ட்னாலும் 3 பாயிண்ட் அருமையான பாயிண்டா சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற குறளை ரொம்ப அழகா கொண்டு வந்து பொறுத்துனீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான குறள், அருமையான குறள். உலகத்திலே எல்லாரும் எடுத்து ஆளுகிற கருத்துக்களை ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளாலே அழகா சொன்ன இடத்தை எடுத்து காட்டி எல்லாரையும் சமமாக அவன் பாவித்த அந்த பாவனையை சொல்லி அழகாக செய்தார்கள். அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இவைகளை எல்லாம் விட சிலப்பதிகாரத்திலே தான் திருக்குறள் கருத்துகள் மிளிர்கின்றன என்று சொல்ல வருகிறார் எங்கள் அருமை முனைவர் தங்க பசுபதி அவர்.
போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பெரியோர்களே, கீழே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அருமை சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய தமிழவன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக விழா நாயகனுடைய தந்தை பாஸ்கர் அவர்களே, இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் சென்று தமிழை நகைச்சுவையோடு பரப்பி வருகின்ற இரவு நேர பல்கலைக்கழகமாக விளங்குகின்ற நடுவர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் இந்த இணை நேரத்திலே வணங்கி விடுகிறேன். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே எனக்கு வீட்டில் ஒரு சின்ன சண்டை. நீங்க பத்திரிகை அனுப்பிச்சுட்டீங்க, அதுல நளினி அம்மா பேர் போட்டிருக்கு. எங்க வீட்டுக்காரி நானும் வருவேங்கிறா. அவ டிவி பிரியர், அவ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்க்கறா. அவள்கிட்ட நான் பேசணும்னா 5:30 மணிக்குள்ள பேசி ஆகணும். அதை விட்டா பத்திரிகை தான் பேசலாம். ராத்திரி போய் அப்படியே கம்ப்யூட்டர்ல உட்காந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான். இவங்க இந்த நளினி அம்மா நடிச்சதும் அவளுக்கு பிடிக்குமா? நானும் வரேன்னா. ஏன்னா அவ்வளவு டிவி பிரியர். இந்த திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க பேசிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றேன். மணி 7:30 மணி. சீரியல் ஓடிட்டு இருக்கு. கரண்ட் இல்லை, தெருவில் கரண்ட் இல்லை. ஆனா எங்களுக்கு மட்டும் யூபிஎஸ்ல கொடுத்துருக்கு. தெருவில் உள்ள ஒரு 10-20 பொம்பளை வந்து வீட்டுல ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. லைட் ஆஃப் ஆயிருக்கு. இவ தம்பி உட்காந்துருக்கு மாதிரி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உட்காந்துருக்கா. 10-15 பொம்பளை உட்காந்துருக்கு. கதவை சாத்தி இருக்கு. லைட் ஆஃப் ஆயிடுது. உள்ள எடுத்து அடி வச்சா யாருக்கு எடுத்துலையாவது நான் வச்சிருவோம் போல இருக்கு. கூட்டம் அவ்வளவு. ஆமா, லைட்டை போட்டேங்க. அதுக்கு ஒரு வயசான அம்மா சொல்லுது என் மனைவிட்ட, கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து வீட்டுல லைட்டை போடுதுன்னு. உங்க வீட்டுல? எங்க பாட்டி எங்க மனைவி கிட்ட சொல்லுது அந்த பாட்டி, கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து வீட்டுல லைட்டை போடுதுன்னு. அந்த பாட்டி சொன்னது கூட பரவாயில்ல. அதுக்கு என் மனைவி சொன்னா பாருங்க, கண்ட கண்ட நாய் பாருன்னு சொல்லாதீங்க பாட்டி, எங்க வீட்டு நாய் தான்டா. இல்ல செல்ல பிராணிங்கிறதுக்காக அது கூட பரவாயில்லைங்க. பசிக்குதுன்னு பேசிட்டு வந்தா பசிக்குதுன்னு, உனக்கு என்னைக்குதான் பசிக்கலைன்னா இல்ல பேசி இன்னும் போய் 4 ராட்டி மாதிரி சப்பாத்தி கொண்டாந்து வீசி விட்டு மறுபடியும் உட்காந்துட்டான். தொட்டுக்க ஒண்ணு வைக்கல குருமா அப்படின்னு. அது இல்லாம இறங்காதான்னா வருமா? சரி, ஒரு கிண்ணத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டாங்க. ஒரு சப்பாத்தியை தின்ன வாய் மாட்டிக்கிட்டது. தண்ணி வைக்கல. தண்ணி தண்ணி தண்ணிங்கிற அவ டிவியில உட்காந்துருக்கான். தண்ணி நல்ல அவ சொன்னா பாருங்க, முடிட்டு வரேன்னா. முடிட்டு வரேன்னா என் கதை முடியணுமா? அந்த கதை முடியணுமா? டிவியில ஓடுறது முடியும். இப்ப தெரியுதா வீட்டுல சண்டை என்ன இருந்ததுன்னு? அந்த நடிகையை பார்க்கணும்னு அவ கொச்ச காலம் என்ன நான் அழைச்சிட்டு வரல. ரொம்ப பொறுமைசாலிங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாஸ்கர் சாரை பத்தி சொன்னீங்க. எல்லாரும் கேட்டுங்க. ஒரு விழாவுக்கு போறோம், கோயில் திருவிழாவுக்கு போறோம். தாய் என்ன செய்வா? குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு தபர் சாமி தபர் அப்படின்னு எல்லாத்தையும் வேடிக்கை காட்டுவா. தான் கண்ணுல பட்டதெல்லாம் காட்டுவா. ஆனா பாஸ்கர் மாதிரி உள்ள அப்பா அப்படி இல்லை. தான் பிள்ளைய தோல் மேல தூக்கி வச்சுட்டு, நான் பார்த்த உலகத்தையும் நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார் அப்படிதான் சொன்னார். அவருக்கு 1001 குரல் படிக்கல. பார்க்கிறதுக்கு மேல உள்ளது அவன். இங்க தோல் மேல இருக்கிற உலகத்தை பாருடா. நான் இத்தனை குரல் படிக்கல, நீ எல்லா குரலையும் நீ படிக்கணும் அப்படின்னு சொன்ன அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி இப்ப செய்திக்கு வந்துடும். 3 ராசியான நம்பர். அது கொஞ்சம் சொல்லணும். 3 கொஞ்சமாவது சொல்லுங்க. 3 ராசியான நம்பர் நடுவர்களே. இளங்கோவடிகளுக்கு ராசி, வள்ளுவருக்கு ராசி, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அங்க எழுதினார். இவரை பார்த்தாரு, நீதான் 3 செய்தியா, நான் எழுதுறேன்னு 3 காண்டம், 3 கருத்து. அரசியல் பிரயத்தோருக்கு அரங்குற்றாவதும் உரைசால் பத்தினை உயர்ந்தொருத்தம் ஊழ்வினை உறுத்து வந்து விட்டதும். இது மட்டும் இல்ல, 3 நாடு, சேர சோழ பாண்டிய நாடு, 3 அரசர், சேர சோழ பாண்டியன். இப்படி முதல் தொடக்கத்திலேயே அந்த வள்ளுவரை என்ன செய்யறது அவர் சுருக்கமா சொல்லிட்டு போட்டாரு, கடினமா சொல்லிட்டு போயிட்டாரு. இதை இந்த உலகத்துக்கு எடுத்து எப்படி சொல்லணும்னு நினைச்சு ஒரு கதையாக பாவித்து அதை இவர் சொன்னார்.
கம்பராமாயணங்கிறது டப்பிங் படம். ஆமா, அதானே வாழ்ந்துங்கிறாரு. செஞ்ச செயலை நினைச்சு ஒருத்தன் வருத்தப்படலாம். பூம்புகார்ல கடற்கரையில ரெண்டு பேரா ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருக்காங்க, கூட்டமா. நம்ம தம்பி அவர் போட்டோ எடுக்கிற மாதிரி இளங்கோடிகள் போய் போட்டோ எடுத்தா ரெண்டு பேரை, கோவலனும் மாதவியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், மனைவி கிட்ட அதிகமா பேசினா ரெண்டு ஆபத்து. ஒண்ணு பையில உள்ள பணம் அவுட்டு, இல்லைன்னா சண்டை வரும். நீ என்ன இன்னைக்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பையில உள்ள பணம் அவுட்டு, இல்ல சண்டை வரும். இவன் பேசினா சந்தேகப்பட்டான். அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தனோட சேராத பழகாத, அப்படி பழகிட்டினா அவனை நம்பிட்டினா பிறகு அவனை சந்தேகப்படாத. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். அவளை சந்தேகப்பட்டு துண்ட உதவி தோல்ல போட்டு ஆடல் மகளை ஆதலின் பாடு பற்றல் பைந்தொடி தனக்குன்னு நேரா ஒன்னா நம்பர் வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப கண்ணகி வீட்டுக்கு வர்றான். கண்ணகி எது கொண்டு அழைக்கிறா? இளங்கோடிகள் யார பேச வைக்கிறதுன்னு பாக்குறாரு. ரெண்டு பேருமே பேசல, எதிரும் எதிருமா நிக்கிறாங்க. இப்போ குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுங்கும். இவன் செஞ்சிட்ட தப்பு இவனால தாங்க முடியல. பொறுத்து பார்த்தான், அப்படி பீரிட்டு வெடிச்சு வருது வார்த்தை. அதான் நாணத்தால் கருமத்தால் நாணுதல். இவன் செஞ்ச தப்பு பொறுத்து பார்த்து அப்படியே வாயில வருது. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டனார் முப்பாட்டனார்லாம் சேர்த்த செல்வத்தை கொண்டு சாக்கடையில கொட்டிட்டு வந்து நிக்கிறனே, கண்ணகி என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். சலம்புலர் கொள்கை சலதியோடு ஆடி குளம் தரு வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எனக்கு. அங்க வள்ளுவர் சொன்னாரு, இதை அப்படியே செயலாக்குனது இளங்கோடிகள். கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, பக்கத்துல உள்ள பொம்பளைங்களா வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. இவ சொல்றா, பீடு அன்று பரவாயில்லைங்கிறான். ஏன் வள்ளுவர் என்ன சொல்றாரு? கோயிலுக்கு பொறுத்த சொல்ற, தெய்வம் தொழால் கொடுன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அதை அப்படியே கொண்டுட்டு வந்து இவர் ஒரு அப்படியே அருமையா சொல்றாரு, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அங்க கம்பராமாயணத்துல அவன் கடவுள் தான், அவனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சாதாரண குடும்பத்துல இந்த பூம்புகார்ல பிறந்த பொண்ணு இவருடைய கற்புத்திரத்தினால இன்னைக்கு அவளை தெய்வமாக வணங்குகிறார்கள். உண்மைதானே? அப்படி ஒவ்வொரு செய்தியா எடுத்து பார்க்கிறார். அடுத்தது இந்த முக்கியமான அப்படி புடிஞ்சு எடுத்ததுல 3 டேப்லெட்ல ஒண்ணு உரைசால் பத்தினி உயர்ந்து வருது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும். அதஷ்ட தபால்ல வந்துதான் ஒருத்தவனுக்கு. இப்ப எனக்குன்னு வச்சுங்களேன், நீங்க உடனடியா கல்வி மந்திரி அப்படின்னு அதுக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒரு ஆசை எதுவும் ரெக்கமெண்டேஷனுக்கு வரலாமான்னு பார்த்தேன். அங்க இருந்து உத்தரவு வந்துட்டுது. கடந்து தலைகால் தெரியாம ஆடுறேன். தபால்ல வந்தது. அடுத்தது தந்தியில வருது, மன்னிக்கவும் கரூர்ல உள்ள பசுபதி நீங்க இல்ல. அங்கதானே பசுபதீஸ்வரர் அங்கதானே இருக்காரு. இந்த விதி இருக்குங்களே, நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு வரும். இந்த ஊழி பெருவழி யாவுலைங்கிறார். அதை விட ஒண்ணு யாருக்கு இன்னும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுல மாதவியை சந்திச்சது ஊழ், அவ டான்ஸ்ல மயங்கினது ஊழ், அவள்கிட்ட சண்டை போட்டது ஊழ், மதுரைக்கு 2 பேரும் போனது ஊழ். அது மட்டும் இல்ல, மன்னன் தவறு செய்யறது. ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். ஆவையின் குன்றும் அறுதொழிலோர் நூல்மரப்பர் காவலன் காவானின். அரசன் சரியா நாட்டை ஆளலைன்னு சொன்னா அந்த நாட்டுல உள்ள பசுமாடு கூட பால் கறக்காது. யார் வேதம் படித்த அந்தரர்கள் வேத மறந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இவன் அந்த நேர்மையா இருந்து கூட வினைவிளை காலம் ஆதலின் வேம்பன் தேரானாகி, அவன் சொன்ன வார்த்தை கூட ஜட்ஜ்மெண்ட் சரியா இருந்தது. தாழ்வும் கோயிலன் காட்சிலம்பு கன்றிய கல்வன் கையது கொன்றை சிலம்பை கொணர்க. என்னுடைய மனைவியுடைய காற்சிலம்பை எவன் திருநானோ அவன் கையில இருந்தா அவனை கொண்டுட்டு கொண்டான்னு சொன்னார். இது மாறி போயிட்டு வினை ஊழல. அது என்ன, அது கொன்றுட்டு கொண்டான்னு சொல்லலாமா? என்ன சொல்ல நினைச்சான்?
அதாவது சொன்னது கூட பரவாயில்லை, உத்தரவு போட்டது யார்கிட்ட போகணும்னு இருக்கு. இப்ப உத்தரவு அத்தனையும் சிஎம் சொன்னா கூட கையெழுத்து கவர்னர் கையெழுத்து வேணும் இல்லைங்களா? அவங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட உத்தரவு போட்டு அது ஜிஓ ஆனாதான். ஆனா இந்த ஆள் என்ன பண்ணா, யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லாம பொறுப்பாளர்கிட்ட சொல்லிவிட்டான். ஊர்காவலரை கூப்பிட்டு அவனை கொண்டு சிலம்பு கொண்டு வா அப்படின்ட்டான். இது தப்பு தானே. அதை தப்ப உணர்ந்துட்டு ஒரு தவறு நடக்க கூடாது, நடத்துட்டுது. அதுக்கு பிறகு அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச நானா அரசன், யானோ அரசன், யானே கல்வன். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல உள்ள அத்தனை அரசியல்வாதிகளுக்கு பொருந்தது. யானோ அரசன், யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் கெடுகை என்பது. இங்கிலீஷ் கலந்து சொல்ற மாதிரி அதான் யான் நோ அரசன் தானே அவனே. அதுதான் உலகத்துல உள்ள எல்லா அரசனையும் சொன்னேன். அதோட யான் ஏ கல்வன். நான் ஒரு திருடன் அப்படின்ட்டான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு வரி எடுத்தான், ஒரு பெரிய காப்பியமாக கொண்டு வந்து மக்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று எண்ணி அதிகம் வலியுறுத்தியது. நீங்க எண்ணிக்கையை பார்க்க கூடாது, கரு. அந்த கருவுக்கு கதைக்கு நான் கேட்கிறேன், 1 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. 10 தானே பெருசு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அண்ணா நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல யாரும் மாற்று கருத்து இல்லையில? 1 பெருசா 10 பெருசாகிறதுக்கு 10 தான் பெருசுட்டீங்க. நம்ம சுபாஷ் ரேங்க் கார்டு கொண்டு வரான், 1வது ரேங்க்ல இருக்கான். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? பாராட்டணும். ஏன்டா 10 வாங்கலன்னு சொல்வீங்களா? ஏன்டா 10 வாங்கலன்னு கேட்க மாட்டோம். இப்ப நிறைய கருத்துக்களை கம்பராமாயணம் சொல்லி 10 வாங்கினாதான் திட்டுவான். இப்ப 10ங்கிறது பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். கம்பராமாயணத்துல நிறைய திருக்குறள் இருக்கலாம், ஆனா கதையோட ஒன்றி இருக்கணும்ல. கதையோட ஒன்றினது அவர் வால்மீகியை பார்த்துதாங்க அது பண்ணிட்டாரு. இவர் யாரையும் காப்பிடிக்கல. நீங்க சொல்றீங்க டப்பிங் படம் தான், அவ்வளவுதான். அது டப்பிங் படம் தான், பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப என்ன ஒரே ஒரு ஒண்ணு கேட்கிற, கோச்சிக்காதீங்க. நம்ம 6 அறிவு படைத்தவங்க அப்படிதானே, நம்ம உயர்ந்தவங்க நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்புறோம் எல்லாரும், நம்ம எல்லாம் உயர்ந்தவங்க தான். நம்மளை விட மட்டமானதான நாய். இப்போ ஒருத்தவங்க பார்த்து நாயின்னு தான் திட்டுறோம். அப்ப நாயை விட மோசமானது ஒண்ணும் இல்லை, நாயின்னு திட்டுறோம், அப்படிதானே? இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. மனுஷன் உயர்ந்தவங்க, நாய் தாழ்ந்தது மட்டம். நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்து போச்சு. மனுஷன் கண்டுபிடிக்கிறானா, நாய் கண்டுபிடிக்குதா? இப்ப யாரு உயர்ந்தவங்க? நாயை கண்டுபிடிக்க கத்து கொடுத்தவன் யாரு? சரி, அது கத்து கொடுக்கறதுக்கு இவனை போய் கண்டுபிடிக்கிறது. இவன் அதுக்கு கத்து கொடுத்துட்டு நீ போய் கண்டுபிடிக்கிறது, இவனே கண்டுபிடிச்சு நல்ல பேர் வந்துருது. கண்டுபிடிக்கிற போது வெடிச்சாய் வெளுக்க நாய் போட்டு. நடுவர்களே, பார்த்தா அது மேலோட்டமா கம்பராமாயணம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போல இல்ல. குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், 20ஆம் நூற்றாண்டு காப்பியம், எந்த வகையில் பார்த்தாலும் திருக்குறள் கருத்தை கதையோடு, மாந்தரோடு, நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படுத்தி இந்த நூற்றாண்டுக்கு என்ன தேவையோ அதை அளித்திருப்பதால் அதிகம் வலியுறுத்துவது சிலப்பதிகாரம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலப்பதிகாரத்தினுடைய 3 கொள்கைகள் எப்படியெல்லாம் அது சிலப்பதிகாரத்தில் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. அந்த மைக்கை இங்கே கொஞ்சம் தூக்கி வைங்க. கொள்வதற்கு எங்கள் மாது வருகிறார். இவருக்கு அந்த இனிஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரா மாது. இரான்னா ராத்திரின்னு அர்த்தம். ராத்திரியில மாதா இருப்பீங்களோ? மாதுன்னா பொம்பளைன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு அப்படி வேற முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுல ஒரு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உடைய இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த இனிய நிகழ்வுகளை தலைமையேற்று வாழ்த்தி இருக்கிற அன்பிற்கினிய நகர்மன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் அவர்களே, ஒரு நல்ல பள்ளியினுடைய தாளாளர் பெருந்தகை அவர்களே,
அந்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டு அந்த மாணவனை மிக திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் போட்டோருக்குரிய கோமல் தமிழமுதன் ஐயா அவர்களே, இந்த இனிய நிகழ்விற்கு நடுவராக வீட்டிருக்கக்கூடிய எங்கள் வணங்குதலுக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, அங்கிருந்து பட்டிமன்றம் மீறி இருக்கிற சான்றோர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, அவருடைய தந்தையாரை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். வள்ளுவன் சொல்கிறான், இப்போ நாம் இந்த உடம்புனால செய்யக்கூடிய காரியத்துக்கு நாம் ஒரு ஊதியம் பெறுகிறோம். 31 நாட்களும் நான் பணி செய்கிறேன். மாத தொடக்கத்திலே இந்த உடம்பாலே நான் செய்த வேலைக்கான ஊதியத்தை பெறுகிறேன், சம்பளம் வாங்குறேன். வள்ளுவன் கேட்கிறான், இந்த உடம்பை இயக்குவது எது? உயிர் இல்லையா? உடம்பினாலே செய்கிற வேலைக்கு ஊதியம் பெறுகிற நீ அந்த உடம்பு இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிருக்கு ஏதாவது ஊதியம் கொடுத்திருக்கிறாயா என்று ஒரு கேள்வி உண்டா? சொல்லிவிட்டு உயிருக்கு ஊதியம் இருக்கிறது என்று சொல்கிறான். புகழ் என்ற அதிகாரத்திலே முதல் திருக்குறள் தொடங்குகிறது, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நீ இந்த உடம்பினாலே செய்கிற காரியத்தினாலே பெற்ற ஊதியம் இருக்கிறது, அதை உனக்கென்று வைத்துக் கொள்ளாது இந்த சமுதாயம் பயன்படுகிற மாதிரி மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற பொழுது அதனாலே ஒரு புகழ் வருகிறது இல்லையா? அந்த புகழ் நீ உன் உயிருக்கு தருகிற ஊதியம் என்று சொல்கிறான். அதுபோல எங்கள் ஐயா பாஸ்கர் அவர்கள் தான் பெற்ற மழலையை தனக்கு என்று வைத்துக் கொள்ளாது இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக ஈந்து குரல் மகனாக தந்திருக்கிறார். அவர் உயிருக்கு ஊதியம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகையினாலே உயிருக்கு ஊதியம் தந்த அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நம் அனைவரும் சார்பில் தெரிவித்துக் கொண்டு, எங்க அண்ணன் எனக்கு பசுபதி என்ன பேசினா தங்கமா இருக்கும். தங்க பசுபதி பேர் பொருத்தம் நல்லா இருக்குல்ல. நீங்க ஏன் பேர் பொருத்தத்தையும் சொன்னீங்க. ராத்திரி நேரத்துல மாதுவா இருக்கேன். எங்க அண்ணன் எப்பவும் போன்ல சொல்லும்போது சொல்லுவார், நான் இன்னைக்கு ஒரு மாதுவோட தங்கி இருந்தேன் அப்படின்னாரு. பாருங்க, என் பேர் ஒரு சிறப்பான பேருங்க. என் பேர்ல காலை போட்டாலும் மயக்கம் வரும், காலை எடுத்தாலும் மயக்கம் வரும். எப்படி போட்டீங்கன்னாலும் என் பேருக்கு ஒரு மயக்கத்தை தரும். என் முழு பேரை கேட்டாலும் மயக்கம் வரும். மாத்ரு பூதம் ஏங்க ஒண்ணு பெருசா நல்ல கேள்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? இப்ப படிச்சு முடிச்சுட்டான் பையன், ஒண்ணுதானே பெருசு. நீங்க வேலைக்கு போறான், சம்பளம் 1 ரூபா தரங்கிறாங்க, சம்பளம் 10 ரூபா தரங்கிறாங்க. எது வாங்குவீங்க? 1 ரூபா போடணும். ஒண்ணு பெருசா 10 பெருசா? அதனால இடத்தை வச்சுக்கிட்டு நீங்க எதையும் பண்ண முடியாது, ஒரு நேரத்தை வச்சுக்கிட்டு எதையும் பண்ண முடியாது. 1 இருக்கிறதுனாலயே ஒசந்தது கிடையாது, 10 இருக்கிறதுனாலே தாங்குது. அதனால நீங்க அதை வச்சு பார்க்கக்கூடாது. இப்ப திருக்குறள் பெருமை எப்படி பார்க்கலாம்? திருவள்ளுவ மாலையில ஒரு அழகான செய்தி. வேணாம், நான் அப்புறம் வேற ஏதாவது சொல்லுவேன். இப்ப திருவள்ளுவ மாலையில ஒரு அழகான பாட்டுங்க. திருமால் வாமன அவதாரம் எடுத்து குறளனா வருகிறான். வந்து மாமணி சக்கரவர்த்தி கிட்ட 2 அடி 3 அடி மண் குடுன்னு கேட்கிறான். தார வாத்து கொடுத்த உடனே திருமால் குள்ளமாயிருந்து மேல் மேல ஓங்கி உலகளந்து 1 அடியால இந்த உலகத்தை பூரா, அந்த வானத்தை பூரா அளந்தான். 3 அடியால பூமியை பூரா அளந்தா 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டான். திருவள்ளுவ மாலையில அந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க, குறளனாய் வந்த திருமால் ஓங்கி வளர்ந்த பிற்பாடுதான் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான். மேல இன்னும் கொஞ்சம் சொல்றாரு, அந்த திருமால் என்ன செய்தான், குள்ளமாக இல்லாமல் ஓங்கி வளர்ந்ததோடு உலகத்திலே இருக்கக்கூடிய புறப்பொருட்களை தான் அளந்தான். ஆனால் என்னுடைய ஆசான் திருவள்ளுவனோ என்ன செய்தான்,
2 அடி முழுவதும் அல்ல, 1.25 அடி தான். அந்த 1.25 அடி மேல மேல வளரல, அதே சின்னதுதான். வளரல, வளராம அந்த சின்ன அடியில உலகத்துல இருக்கிற புறப்பொருளை இல்ல, மக்கள் மனத்திலே இருக்கக்கூடிய அகத்தை எல்லாம் அளந்தான். வானை விட இவன் பெரியவன். குள்ளமா இல்லாம நெடுது வளர்ந்து திருமால் அளந்தான். ஆனால் என் வள்ளுவனோ வளராது, குள்ளமாகவே இருந்து உலகத்து மக்கள் மனத்திலே இருக்கிறதை எல்லாம் அளந்தான். இது அப்படியே கம்பன் எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டுல சொன்னா பாருங்க, கயன் தரு நறும்புணல் கையில் தீண்டலும். கம்பன் எழுதுறான், இந்த நீர் தார வாத்து கையில பட்டுதாமா. கயன் தரு நறும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்கள், பயந்தவர்கள் பெற்றெடுத்தவர்கள் அர்த்தம். பெற்றெடுத்தவர்கள் கூட இகழ்ச்சியா பார்த்தாங்களாமா. யார? வாமனன. பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்தெதிர் வியந்தவர் வெறுக்குல விசும்பின் ஓங்கினான். அப்படி ஓங்கி நின்னான். இப்ப இந்த ஓங்கி உலகம் தான் பாருங்க, இது எப்படி இருந்ததுன்னு கம்பன் எழுதினாங்க. அப்படியே திருவள்ளுவர் எடுத்து போட்டான். அதே வார்த்தை திருவள்ளுவர் சொல்றாரு, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. ஒரு உதவியை நீ செய்தா அந்த உதவி என்ன ஆகும்னு கேட்டா, மேல 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 வளரும். எப்ப தெரியுமா வளரும்? உதவி செய்வது பெரிதல்ல, அந்த உதவியை பெறுகிறவர்கள் சான்றோர்களாக இருந்தால் நீ செய்த உதவி மேலும் 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 வளரும். எப்படி இருக்கும் அப்படின்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட படிச்சவர் யாருன்னு கேட்டா ஊவே சாமிநாதையர். வளர்ந்தது அந்த ஊவே சாமிநாதையர் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை நூல்களையும் நமக்கு எடுத்து கொடுத்தவர். ஊவே சாமிநாதருடைய சிஷ்யர் தான் கீவா ஜெகநாதன், வாக்கீச கலாநிதி. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதனை குருநாதரா ஏத்துக்கிட்டவர் எங்க அப்பா ராதாகிருஷ்ணன். எங்க அப்பா நாவுக்கரசர் டாக்டர் சோ சத்யசீலன் அவர்களுக்கு வாத்தியார், எனக்கு நாவுக்கரசர் சத்யசீலன் வாத்தியார். எப்படி வளர்ந்து பார்த்தீங்களா? தகுதி உடையவர்களுக்கு உதவி செஞ்சா அப்படியே வளர்ந்துகிட்டே வரும், தமிழ் பாதுகாக்கப்படும். இப்படின்னு பாடம் நடத்தும் போது என் பையன்கிட்ட சொன்னேன் வகுப்புல. அவன் சொன்னா, பரவாயில்ல சார், உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வாத்தியாரா கிடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன. இந்த வார்த்தை பாருங்க, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இது அப்படியே எடுத்துக்கிட்டாங்க கம்பன். எப்படி சொல்றான் பாருங்க, கயன் தரு நறும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ்குரலன் பார்த்ததில் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். அவன் வளர்ந்த விதம் எப்படி இருந்தது? உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. அப்படியே வள்ளுவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தன்னுடைய காவியத்தில் எடுத்து கொடுத்தவன் கம்பன். சரி, இது ஒண்ணு மட்டுமா? நல்ல சிரிக்க தெரிஞ்சவன் பாருங்க, அவனுக்கு இந்த ராத்திரி நேரம் கூட பகல் இருக்கிறான். இருக்கிற இடம் எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இருக்கிற இடத்துல நீங்க 2 பேரும் மனசு ஒத்து இருந்தா அந்த இருக்கிற இடம் கூட காடாக இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். அத கம்பன் ரொம்ப அருமையா ஒரு இடத்துல காட்டுறான். காட்டுக்கு போயிட்டாங்க, கோதாவரி நதிக்கரை. அந்த கோதாவரி நதிக்கரையில ராமனும் சீதையும் நடந்து போறாங்க. இருக்கிற இடம் எங்க? காடு. ராமனும் சீதையும் நடந்து போறாங்க. அப்படி நடந்து வரும்போது ஒரு அன்னப்பறவை ஒண்ணு அங்க வந்துச்சுங்க. அந்த கோதாவரி நதிக்கரையில வந்துச்சு. இந்த அன்னப்பறவை நடந்து வந்தது பாருங்க. இந்த அன்னப்பறவை நடந்து வந்ததை ராமன் பார்த்தான். பார்த்துட்டு என்ன பண்ணா, அன்னப்பறவையோட நடையையும் பார்த்தான், சீதையோட நடையையும் பார்த்தான். அன்னப்பறவை நடையை விட சீதையோட நடை ரொம்ப அழகா இருந்தது. அதனால ஒன்னும் சொல்லல. தன் காதல் மனைவியை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சான், அவ்வளவுதான். ஓதிமம், ஓதிமம்னா அன்னப்பறவை அர்த்தம். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் தன் உடையல்லாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சான், வேற ஒன்னும் சொல்லல. இவ எப்பேற்பட்டால் பாருங்க. அவ என்ன பண்ணா, இவன் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா கேட்கல. அவ என்ன பண்ணா, கோதாவரி நதிக்கு அக்கறையில ஒரு ஆண் யானை என்ன பண்ணுச்சு, வந்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி நடந்து போச்சுங்க. இவ என்ன பண்ணா, யானையும் பார்த்தா ராமனையும் பார்த்தா. யானையும் கருப்பு, ராமனும் கருப்பு. ஓகே,
யானை நடந்து போற அந்த கம்பீரத்தை பார்த்தா, தன் கணவன் நடக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்தா, அந்த யானையோட நடையை விட ராமனோட நட அழகா கம்பீரமா இருந்தது. அவ ஒரு சிரிப்பு சிரிச்சா, என்னன்னே சொல்லல. மாடு அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி சிறியதோர் முறுவல் பூத்தாள். ரெண்டு பேரும் எதுக்காக சிரிச்சோன்னே தெரியல, ஆனா ரெண்டு பேரும் சிரித்துக் கொண்டார்கள். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், உணர்வு ஒன்றிய வாழ்க்கை ஒரு இடத்திலே இருக்குமானால் எதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை காடாக இருந்தாலும் கூட நாட்டிலே வாழ்வோது கிடைக்காத இன்பம் கிடைக்கும் என்று கம்பன் எடுத்தானே, அது வள்ளுவத்திலிருந்து எடுத்து. வள்ளுவன் காதல் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னு காதல் சிறப்புரைத்தல் ஒரு அதிகாரத்துல சொல்றான். அவர்கள் ரெண்டு பேரும் மாறி நினைப்பதில்லை. எப்படி இருக்குமா, இந்த உடம்புக்கு இந்த உயிர் எவ்வளவு முக்கியமோ, இந்த உயிருக்கு இந்த உடம்பு எவ்வளவு முக்கியமோ, அது போல இருவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்று உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று இருவர்களும் நட்பாக வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இருக்கிற காட்டிலே வாழ்கிற போது கூட அந்த அரண்மனையிலே கிடைக்காத சுகத்தை அவர்கள் பெற்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், முழுக்க முழுக்க ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அப்படியே கம்பன் திருக்குறளை எடுக்கிறான். வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு பண்ணான். யாரு? ராவணன். எப்ப பார்த்தாலும் அதையே பேசுறான், என்ன கல்யாணம் பண்ண. அவளால பொறுக்க முடியல. ஒரு புல்ல அப்படி கிள்ளி போட்டுட்டு அந்த புல்ல பார்த்து பேசுறான். யாரை பார்த்து கூட பேசல, ராவணனை பார்த்து கூட பேசல, அந்த புல்ல பார்த்து கூட பேசுறா. நீ ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் பண்ற? நீ உனக்கு சரியா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லடா. இடிப்பாறை இல்ல ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிற அந்த திருக்குறளை அப்படியே எடுத்துக்கிட்டான் கம்பன். இடுக்கிணர் இல்லைன்னா, உனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கான இடிச்சு சொல்றதுக்காக இடுக்கிணர் இல்லை. ஆகையால் நீ முடிய போகிறாய் முனிவில்லாதாய். உனக்கு முடிவு வந்துடுச்சுடா, இனிமே நீ கோபப்பட்டு என்ன பண்றதுன்னு முழுக்க முழுக்க அப்படியே கம்பன் என்ன செய்கிறான், வள்ளுவத்தை தன்னுடைய இடத்திலே எடுத்துக்கொண்டு ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். திருவாரூர்காரர் சொன்னது, திருவாரூர்காரர் சொன்ன சொல்லு, அது சொன்ன சொல், அது அப்படியே எடுத்துக்கிறாங்க. தியாகையர் சொன்னது, ஆமா, ஒக்கமாட அது அப்படியே எடுத்துக்கொண்டு இதை வள்ளுவன் பேசுகிறான். வள்ளுவன் பல இடங்கள்ல, அதனால்தான் மற்றொருவன் தாரம் வவ்வினான் என்றால் தரிக்குமாறு உள்ளதோன்னா, அடுத்தவன் மனைவி எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அதை தரிக்க முடியுமான, அதைத்தான் பிறனில் விழையாமை என்று வள்ளுவன் முழுக்க முழுக்க சொன்ன காரணத்தினால சிலப்பதிகாரம் என்பது வள்ளுவம் வந்த காலத்திலே தோன்றியது. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், அவர் சொன்னது போல வள்ளுவன் தோள் மீது ஏறி நின்று இளங்கோவடிகள் பார்த்தார். ஆனால் என் கம்பனோ வள்ளுவன் தோள் மீதும் அதற்கு மேலே நின்ற இளங்கோவடிகள் தோள் மீது ஏறி நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்த காரணத்தினால, சொல்ல போனால் சிலம்பையும் சேர்த்து எடுத்துக்கொண்டான் என்பதனால கம்பராமாயணமே திருக்குறளை பெரிதும் வலியுறுத்துகின்ற கதைக்களமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவர் வைத்து அவருக்கு மேல அவர் வைத்து ரொம்ப அழகான செய்திகளை சொன்னார். அவன் உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் மதிப்பு. உதவி செய்யறவன் என்ன, ஒரு 5 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னா அதுக்கு என்ன மதிப்புன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். 5 ரூபாயா? வாங்குறவன் என்ன நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த 5 ரூபா 500 ரூபாயும் ஆகும், 5 காசாவும் ஆகும். வாங்குறவன் எப்படி நினைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. அதான் சொல்றார், உதவி வரைத்தென்று உதவி. உதவிக்கு என்ன உதவி? 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அது 1000 ரூபாய் மதிப்பு இல்லப்பா. ரொம்ப பசியா இருந்தவன் அதை வாங்கினா 1 லட்சமா நினைச்சு வாங்கிக்குவோம். பெரிய பணக்காரத்தை கொண்டு இந்த 1000 கொடுத்தா 1 பைசாவா நினைச்சு வாங்கிக்குவோம். யாருக்கு நீ உதவி செய்யற அப்படிங்கிறத பொறுத்தான் இருக்கு உன்னுடைய உதவி உயர்வதும் தாழ்வதும். அதையே திருவள்ளுவர் கம்பர் ரொம்ப அழகாக எடுத்து கையாண்டு அவன் கொடுத்தவுடனே அந்த வளர்ந்து நின்றதை அப்படி உயர்ந்தவருக்கு செய்த உதவின்னு சொல்லி காட்டியதை ரொம்ப அழகாக அந்த இடத்தை எடுத்து சொன்னார்.
மிக சிறப்பாக இருந்தது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னா அம்மா வந்தாங்க. வந்தாங்க, இந்த வந்தாச்சு. அம்மா என்ன பண்ணிக்கு வந்தவங்க சிரிக்கிறாங்க. இந்த ஆளுலாம் என்ன பாடுபட போறாங்களோ. நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்தற்கே நிலச் சுமை என வீழ்தல் புரிகிறேன். அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவனுடைய புகழை பரப்புவதே எங்களுடைய கொள்கை என்று அரிய தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் பாஸ்கர் அவர்களுக்கும், தந்தையினுடைய எண்ணமே தன்னுடைய செயல் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய சிறப்புக்கு வாழ்க்கை துணை நலமாக நின்று கொண்டு செயலாற்றக்கூடிய அந்த இல்ல தலைவிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நல்ல நடுவர்களே, நகைச்சுவை இமயம் அவர்களே, நான் இன்றைக்கு பெரிதும் உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை, பெரிதும் வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு திருவாரூர்காரராகிய நீங்களே அம்மா வந்தால்தான் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆகையினால் திருவாரூர்காரரை நீங்களே ஒத்துக்கொண்டதனால் இந்த அம்மா சொல்வது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை மன்றத்திற்கு வந்திருக்கிறது. வந்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமைக்குரிய நண்பர்களே, சென்றவர்கள் போக மீதி இருக்கும் அருமை சகோதரர்களே, நிச்சயமாக நீங்கள் எல்லாம் கலைந்து செல்லுகிற தெருக்கூட்டம் அல்ல, இருந்து கேட்கிற திருக்கூட்டம் என்பதனால் உங்களை மதித்து நான் வணங்குகின்றேன். அருமைக்குரிய பெரியவர்களே, அருமையாக ஒளி அமைத்திருக்கக்கூடிய நண்பர்களே, எங்கள் அருமை நடுவர்களே, ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இங்கு பேச சொல்லி இருக்கிறீர்கள். திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் அதை பற்றிலாம் அவங்களாம் அழகா சொன்னாங்க. அதனால்தான் 2004 சுனாமி வந்த பொழுது அங்கே சுற்றுப்பயணிகளாக வந்த சுற்றுலாக்காரர்கள் நாம் கன்னியாகுமரியிலே வந்து படம் எடுத்த பொழுது அந்த வருடத்தினுடைய சிறந்த படமாக ஒன்று காண்பிக்கப்பட்டது. எந்த படம் என்று கேட்டால், சுனாமியினுடைய அலைகள் மோதுகிற போது விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் படாத பாடுபட்ட போது சுனாமியினுடைய அலைகளால் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழின தலைவன் திருவள்ளுவனுடைய பாதங்களை கழுவத்தான் முடிந்ததை தவிர சாய்க்க முடியவில்லை. ஆகையினால் தான் தமிழனை உயரச் செய்தவன் திருவள்ளுவன் என்பதனாலே இது நாள் வரை உட்கார்ந்தே பார்த்த திருவள்ளுவனை நிற்க வைத்தார் ஒரு தலைவர். ஆகையினாலே அந்த திருவள்ளுவருக்கு இன்றைக்கு தொண்டு செய்திருக்க உங்களை நாங்கள் தலைவன் என்கிறோம். நல்ல நடுவர்களே, அருமையான தலைப்பை கொடுத்தீர்கள். எங்கள் சீனி ஐயா வந்தார், எதிர்கட்சிக்காரர். பாருங்க, ஒரு சுப்பிரமணிய சாமி தோற்றத்தில் உட்கார்ந்துருக்கிறார். போதாத நேரம் ஐயா, அவர் பேரும் சம்பவம் இல்லை, நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சுப்பிரமணிய சாமி வெளியே இருக்கிறார், அவர் பேச்சும் அப்படியே இருக்கு. சுப்பிரமணிய சாமிக்கு தான் என்ன சொல்றோன்னே விளங்காது. அதே மாதிரி இவர் என்ன பேசுறோன்னே புரியாம பேசிட்டு இருக்காங்க ஐயா. எவ்வளவு பெரிய ஆளு ஐயா, சீனி ஐயா. நாகூர் பேர் வந்ததே இவரால்தான் நாகூர்னே பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி நாகூர்னு பேர் கிடையாது. சீனி ஐயா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய இந்த கூர்மையான வளத்தை பார்த்து நாகூர் என்று பெயர் வைத்தார்கள். ஒரு வரலாற்று உண்மையில சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, இவருடைய இளமையான தோற்றத்தை பார்த்துதான் நாகூர்னா இளமைன்னு அர்த்தம். அந்த இளமை தவழக்கூடிய சீனி ஐயாவை பார்த்துதான் நாகூர் என்று பெயர் வைத்தார். அவரை பார்த்தாலே தெரியுது இளமையான. அப்படி ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய தலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு இளமையா இருக்காரு. ஆமா, நடுவர்களே, இல்ல மைக்கு தான் பதில் கொடுத்திருக்காரு. என்ன பதில் கொடுத்திருக்க போறாரு நடுவர்களே? என்ன பதில் கொடுத்திருக்க போறாரு? என் தலை வந்து வழுக்கையா இருக்குன்னு தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நம்ம தென்னை மரத்துக்கு அடியில போய் நின்னோம்னா ஒரு தாகமா இருந்ததுன்னா ஒரு இளநியை பறிச்சு போட சொல்லுவோம். அதை உள்ள பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா?
இப்படி தானே இருக்கும்பா வழுக்கை அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். இலசா ஒண்ணு போடுங்கிறான், அவன் வழுக்கையை போடுறான். அப்ப வழுக்கை என்பது இளமையினுடைய அடையாளம். ஆமா, வழுக்கை என்பது இளமையின் அடையாளம். ஆனா அந்த இளமையை பிடிச்ச உடனே வெட்டுறா வழுக்கையாம்மா. வழுக்கை வெட்டுமா, வழுக்கை வெட்டுனால முத்தலை உரி. நடுவர் அவர்களே, உங்கள் நண்பருக்காக நீங்கள் இப்படி பகிர்ந்து கட்டிக் கொண்டு வரக்கூடாது. மைக்கில் என்னன்னு சொல்லியிருப்பாரு. நடுவர் அவர்களே, அருமையாக நம்முடைய ஆவாராவினுடைய ஐயாவினுடைய பேச்சையை ஞாபகப்படுத்துவது போல வந்து பேசி இருக்கக்கூடிய அருமை தோழர் அவர்களே, மாது சொல்லவே வேண்டாம். இந்த ஆடவர்னு பேர் வச்சாலே பேர் பார்க்கலாம், பெண்டிர்னா பேணுபவர். ஆடவர்னு ஏன் தெரியுமா பேர் வந்தது? போட்டாலும் ஆடுவாங்க, போடலனாலும் ஆடுவாங்க. அது மாதிரி மாது என் காலை எடுத்தாலும் எனக்கு மயக்கம் வரும், என் காலை எடுக்கலைனாலும் மயக்கம். ஏன் இப்படி தள்ளாடுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து வந்த நாங்களே சரியா பேசுவோம், உங்களுக்கே இந்த தள்ளாட்டம் சரியில்லை. வாழ்ந்தவர்களே சரியில்லை. ராட்டில் வந்து அதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமா நடுவில் ஒரு 4-5 குழந்தைங்க உட்கார்ந்து இருந்தது. நல்லா அருமையா திருக்குறளுக்கு மாத்திர போதும் வரல, இந்த பிள்ளைங்க நீ மாற வேண்டும்னு உள்ள போயிட்டு நடுவில் அது மாதிரி அழகா பேசியிருக்கிறார் பாரு. உண்மையிலேயே நீங்க ஐயா திருவாரூர்காரங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல பொருத்தமா ஒரு அன்பழகன் ஐயா உட்கார்ந்துருக்கிறார் பாரு. இப்படிலாம் இருக்கணும். எங்க அணியை பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்கள் அணியினுடைய தலைவர் அன்பழகன் ஐயா அவர்கள் அப்படியே வந்து அவர் என்ன சொல்றது, உரைக்கோன்னு கூட அவருக்கு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா வாரியார் எழுதின உரைக்கு இவர் வந்து உரை எழுதி பட்டம் வாங்கியிருக்கிறாருன்னா உங்க வாயால உரைக்கோன்னு இந்த திருவள்ளுவர் விழாவிலே ஒரு பட்டம் கொடுத்துடலாம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எங்க அணியினுடைய தலைவர் அவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கபசுபதி ஐயாவையும் சும்மா பேசக்கூடாது, ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். பெண்ணுக்கு அவர் கொடுத்திருக்கிற பெருமை இருக்கே, அதுவும் அவ வாரியாருக்கு கொடுத்த பெருமையை சொல்லி மாறாது. இப்படிதான் வரணும் மேடைக்கு. அவ்வளோ அருமையா பேசியிருக்காங்க எங்க தகவல்சுபதி ஐயா. பெண்ணுக்கு அவ்வளவு பெருமை கொடுத்து எந்த அளவுக்கு பெண்ணு வந்து போராட்டப்படணும்னு பேசியிருக்காங்க. இப்போலாம் ஒரு கட்சிக்காரங்கள அவங்களே தாக்குறது. நான் தாக்கலையா, அவங்க என்னவோ பேசிட்டு எதிரிக்கு வந்து தாக்க வேண்டியதில்லை. அவன் சொல்றான் பாட்டு பண்ணால, எதிரி வந்து கெடுக்கவில்லை, கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி. நடுவர் அவர்களே, நீங்கள் எங்கள் கூட்டணிக்குள் நீங்கள் கூட்டணிக்குள் குழப்பவில்லை. நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் நீதிபதி நீங்கள் நடுவர் அவர்களே, அவர் அழகா பேசிட்டு போனான்னு சொன்னா உங்களுக்கு நான் அதுல அவ்வளவு போறாம. நடுவர் அவர்களே, நீங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க, எங்க கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிக்காது. மனைவிக்கு மரியாதை கொடுத்தாருன்னு சொன்னீங்க பாருங்க நடுவர் அவர்களே. ஆனா தேட்டர் கண்ட பயல வந்து வீட்டுக்குள்ள வந்து லைட் போடுறாங்க, அது திருப்பி சொல்லப்படாது. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, திருக்குறள்ல என்ன சீனியை கடந்து தவிக்கிறாங்க இல்ல, ஏதோ ஏஞ்சி பாக்குறாங்களா? என்ன மைக் இல்லையா? பேசாம மைக் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா உங்களை நேரம் விட்டுட்டு தேட மாட்டாரு. எவ்வளவு அருமையா கேட்டு, நான் முதல்ல பள்ளிக்கூடத்துல போய் வேலைக்கு எங்க அப்பா கொண்டு போய் என்ன பள்ளிக்கூடத்துல கையை பிடிச்சு கொண்டு விட்ட மாதிரி வேலையார் ஸ்கூல்ல தான் என்ன கொண்டு ஆசிரியர் படிக்க அமைச்சாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஐயா ஞாபகம் தான் வருது, உடையார் ஐயா ஞாபகம். அது கொண்டு விட்டோன்னு எங்க அப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை என்னால மறக்கவே முடியாது. நாளையிலேருந்து நீ இந்த மாதிரி தலையெல்லாம் இப்படி கட்டிக்கிட்டு ஸ்டைலாலாம் வரக்கூடாது, கொண்டை போட்டுட்டு வரணும் அப்படின்னாங்க உடையாரையா. எப்படி ஒரு பண்பான பள்ளிக்கு நான் மெதுவா ஏங்க ஐயா அப்படின்னா, உனக்கும் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒழுங்காவா அப்படின்னாங்க. அது மாதிரி நினைச்சு பாக்குறேன் இன்னைக்கு உடையாரையாவை எல்லாம். இப்ப பாக்கணும் அவங்க இருந்து பார்த்தாங்கன்னா நம்ம சொன்னதை கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இது யாரு? எம்சியா? எம்சி இப்ப யோகாலாம் பேச ஆரம்பிச்சாரு. அடக்கமான பொண்ணு. ஆமா, எம்சி அருமையா பேசிருக்கிறாரு. தமிழ் முதல் ஐயா, ஐயா மூர்த்தி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கேட்டிருக்கிற கேள்வி என்ன இங்க? நடுவர் அவர்களே, வந்துட்டல ஐயா, நாங்க உங்க வழியில வந்தாங்க ஐயா, எப்படி இருந்தாலும் திரும்பி தலைப்புல வந்துருவோம். நடுவர் அவர்களே, கேட்டிருக்கிற கேள்வி அருமையாக கேட்டிருக்கிறீர்கள். சிலப்பதிகாரத்திலே வள்ளுவனுடைய கொள்கை பாடல்கள் வந்து பின்பற்றப்படுகிறதா அல்லது ராமாயணத்திலே பேசப்படுகிறதான்னு கேட்டிருக்கீங்க. எங்களுடைய தனித்தலைவர் ஐயா மிக அருமையா சொன்னார். எத்தனையோ திருக்குறள் எவ்வளவு வேணாலும் நாங்க சொல்லிட்டே போலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றையா, இன்னைக்கு கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் எப்படி வாழணும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு கூட திருவள்ளுவர் சொல்ல
யோசனை பண்றாரு பாருங்க. உறவுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா கண்ணதாசன் சொல்லுகிற போது உறவு என்ற ஒரு சொல்லி இருந்தால் அதில் பிரிவு என்ற ஒரு சொல்லி இருக்கும். அதனால உறவுன்னு சொல்ல மாட்டாரு. கண்ணதாசன் நட்புங்கிறத இந்த ஐயன் திருவள்ளுவன் சொன்னதுதான் அவரும் எடுத்துக்குவார். அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? உடம்பு உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு அர்த்தம் உண்டாயா? இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் வைத்தியந்தி பேசுறாங்க, நீங்க சொல்லுவீங்க பொட்டுன்னு ஏதாவது ஒண்ணு வந்து இப்படி போகக்கூடாது அவரோட ஃபங்க்ஷன் அப்படி ஏதாவது அண்ணனை போய் போயிடுறேன்னு வச்சுங்களா, வைத்தியந்தின்னு யாராவது சொல்லுவீங்களா? ஏன் சொல்றீங்க நீங்க? அப்ப உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மதிப்பு. உடம்போடு உயிரிடை என்ன, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் ஒன்றுக்கும் மரியாதை இல்லை. இது வெறும் உடம்பாயிடும், அந்த உயிர் வந்து ஆவியா போயிடும், மரியாதையே கிடையாது, பொருளே கிடையாது. அதே மாதிரி எம் மடந்தையோடு எம்மிடை நட்புமார், எம்முடைய உறவுன்னு சொல்ல மாட்டார், நட்புமார். இந்த நட்பு தான் நிலைத்திருக்கும். நட்பு என்கிற சொல்லுக்கு பெரிய அர்த்தம் உண்டு. அதே மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல அப்படியே அவன் என்ன தவறு செய்கிறானோ, தவறில்லாத நியாயத்தை தீர்ப்பு வழங்குகிறானோ கோப்பது அந்த பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்த உடனேயே கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே விழுந்து உயிரை விட்டுறாளா இல்லையா? அப்ப இந்த உடம்பும் உயிரும் எப்படி நட்பாக இருக்கிறதோ அதுபோல கணவனும் மனைவியும் நட்பாக இருக்க வேண்டும் என்கிற திருக்குறளுக்கு அழகான இடம், அந்த அருமையான இடம் இல்லையா? அதே மாதிரி தானே கோவலனும் கண்ணகி கொஞ்ச நேரம் இருந்துட்டு தற்காத்து தற்கொண்டான் பேணி தடை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னுடைய கணவனை கல்வன்னு சொல்லிட்டாங்க, சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு விழுந்து உடனே செத்து போனாளா? சாகலியே, போனா ஐயா. இன்னைக்கு இல்லை, ஜேஎஸ் வர்மா கமிஷன்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு எந்த கமிஷனாவது இருந்ததா? கமிஷன் கொடுத்தாதான் கமிஷன் வருங்கிற நிலைமையில இல்லை. அன்னைக்கு எதுவுமே இல்லை. போனா தெரியாத இடத்துக்கு, ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு. எங்க ஐயா சொன்னாங்க இல்லையா, வண்ணச்சிரடி மண்மகள் அறியார். வெளியில போனா வாசலுக்கு போறது கூட மண்ணு காலில் பட்டுருமேன்னு யோசனை பண்ணின குடும்பம். அடுத்த தெருவில் பக்கத்து ஊர்ல திருக்கடியூர்ல தான் அவன் இருக்கான், வேற எங்கேயும் இல்லை. கோவலன் போய் எங்கேயா இருந்தான்? திருக்கடியூர் தானேயா? பூம்புகார்லயே பக்கத்துல தானே திருக்கடியூர் இல்லையா? பூம்புகார்லயே. சரி, ஏதோ ஒரு ஊரு சொல்லுங்க. சரிங்க. சிலப்பதிகாரத்துல இல்லாத போது நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். அது பரவாயில்ல. எங்க திருக்கடையூர்னு வச்சு ஐயா வந்து என்ன சொல்றாங்க, நம்ம நடுவர் ஐயா எங்கன்னு தெரியாதுங்கிறாங்க. பொதுவாகவே ஆம்பளைகளுக்கு எது எங்கன்னு தெரியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, தெரியாத மாதிரி நடிப்பான். அவனுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாதுமா, தெரியாத மாதிரி நடிப்பான். அங்க நம்புவீங்க, அவ்வளவு நம்புவோம் இல்லையா? அததான் நீங்க தப்பு பண்றீங்க. இவ்வளவு நாள் குடும்பம் பண்ணியும் நம்புற மாதிரி நடிப்போம். மகளே இருடா ஒரு நாளைக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்புற மாதிரி நடிப்போம். ஆனா எதா இருந்தாலும் முள்ள சேலைப்பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் கிழிகிறது சேலைதான் சார். ஆகவே நீங்க சொல்லுங்க. ஆகவே இப்ப வரக்கூடாது. அவங்க டயத்தெல்லாம் கணக்கு பண்ணி தான் எனக்கு வரணும். நடுவர் அவர்களே, இப்ப அவங்க அவ்வளவு பக்கத்துல இருக்கும்போது கூட எதையும் கண்டுகொள்ளாதவள் தன் கணவனுக்கு ஒன்றுன்னு சொன்னோன்னே, அதுவும் கல்வன் என்று அவனை கொலை செய்தது கேள்விப்பட்ட உடனே சோர்ந்து செத்து போயில. சோர்விலால் பெண்ணு கிளம்பி கேட்டு போய் அவனுடைய மாமன்றத்திலே நின்று நீதி கேட்கிறார். எப்படி பேசுகிறாங்க நடுவர் அவர்களே? சொல்லி பயனுடைய சொல்லிருக்க சொல்லி பயனில்லார் சொல்லுவாங்கல்ல. இவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம சொன்னான். ஆனா இவன் என்ன பண்ணான்? வெல்லும் சொல் இன்மை அறிந்து தன்னுடைய வரலாறு எல்லாம் எடுத்து சொன்னதுனாலதான் தேரா மன்னா, உருப்படாத மன்னவனே, அறிவில்லாத மன்னவனே, வேற பக்கமா கையை கட்டக்கூடாது. செப்பது உடையன்னு வெல்லும் சொல்லி இன்மை அறிந்து பேசினாலா இல்லையா? அதனாலதான் அவளுக்கு வெற்றி கிடைச்சது. அது மட்டுமல்ல நடுவர்களே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நீங்க அழகா எல்லாரும் இங்க சொன்னாங்க இல்லையா, பிறருக்கு நாம் முற்பகல் செய்ய நமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும்னு சொன்னாங்க இல்லையா? அது வேற எங்கேயும் இல்ல. வினை வந்து உண்மை, வினை வந்து உருத்த காலை சமயோருக்கு செய்தவன் உதவாதுன்னு சொல்றாரு. யார் வழியா? மதுராபதி தெய்வம் வழியா கண்ணகி கிட்ட சொல்றாரு. அது என்ன சொல்றாரு அவரு? இது இப்ப வந்தது இல்ல, கண்ணகி மதுராபதி தெய்வம் சொல்லுது, இப்ப வந்தது இல்லை, இது பழவினை.
நீங்க கேட்டீங்கல்ல ஊழ்னா என்னன்னு, அது பழவினை. எப்படி வந்தது ஊழ்னு அதான் பார்க்கணும். கலிங்கம்னு நல்ல நாடு அப்படின்னு சொல்லுவார் இளங்கோவடிகள். கலிங்கம் என்னும் நல்ல நாட்டுல, அந்த நாட்டுல 2 ஊரு, சிங்கபுரம் கபிலபுரம் 2 ஊரு. சிங்கபுரம் கபிலபுரத்து அந்த ஊர்ல சங்கமன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த 2 பேருமே தாயாதிகள், 2 பேருமே அண்ணன் தம்பி பங்காளி முறைகள் தான். ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை. ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற சிங்கபுரம் கபிலபுரத்துக்குள்ள இருக்கிற சண்டை தகராறுல பொழுதுனைக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கு, யார் ஜெயிக்கிறதுன்னு. அப்ப இங்க உள்ளவன் அங்க போக முடியாது, அங்க உள்ளவன் இங்க போக முடியாது. அப்பதான் கபிலபுரத்திலிருந்து சங்கமன் என்னும் ஒரு வணிகன் தன்னுடைய குடியை உயர்த்திக்காக சிங்கபுரத்துக்கு போறான். சிங்கபுரத்துக்கு போகும்போதுதான் அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு பரதன். அந்த பரதன் சொல்றாரு பாருங்க, அதுக்குதான் தமிழ் இந்த மாதிரி ஐயாவெல்லாம் வச்சுட்டு பேசக்கூடாது, கோவலன் அப்படின்ட்டாரு முன்னாடி. அப்ப இவர் என்ன பண்றாங்க, அங்க போன உடனேயே, இந்த சங்கமன் போன உடனே போனது வணிகத்துக்காக. ஆனால் அரசனுக்கு மிக வேண்டியவனாக இருக்கக்கூடிய பரதன் என்பவன் இவன் ஒற்றேன்னு அவன்கிட்ட போய் காட்டி கொடுக்கான். அதே மாதிரி அவன் உடனே என்ன பண்றான், தீர விசாரிக்காம அவனை கொன்னுன்னு சொல்லிடுறான். கொன்னுன்னு சொன்னோடனே நீலி என்கிற அவனுடைய மனைவி தெருக்கள்ல வந்து கேட்கிறான், சரீரே முறையோ, அரசரே முறையோ, பரதரே முறையோ, சத்தப்பட்டுட்டே போறான். ஒன்னும் நடக்கல. சொன்ன பிற்பாடுதான் 14 நாட்கள் கழித்து அவன் உயிரை விடுகிறா. உயிரை விடும்போது மேலேந்து மலையிலேருந்து குதித்து உயிரை விடுகிறா. உயிரை விடும்போது என்ன தெரியுமா சொல்கிறா, இதே பாவத்தை, இந்த செஞ்ச இதையே அப்படியே நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவ சாபம் விட்டுட்டு போறா பார்த்தீங்களா ஐயா, அந்த சாபத்தினாலே தான் அங்கே பரதனாக இருந்தவன் இங்கே கோவலனாக பிறக்கிறான். அப்ப ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும், முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வரும் நடுவர்களே. அதனாலதான் அப்படி வந்தது. அப்பதான் அதுல அழகா சொல்றாரு அவரு, செம்மையிலூருக்கு செய்தவன் உதவாதுங்க. நீ என்னதான் பண்ணிருந்தாங்க, 2 இடத்துலயும் பார்க்கணும் நடுவர்களே. நல்ல குடியில பிறந்தவன், நிறைய தவம் செய்த குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கு ஏதாவது வந்து உதவிச்சா அந்த கோவலனுக்கு. அதே மாதிரி மன்னனை எப்பேற்பட்டவன், அவனுக்கு ஒரு குற்றம் இருக்கு, அந்த மதுரை எரியணும்னு இருந்துக்கா, அவனுக்கு வந்து ஏதாவது உதவுதா. அது அழகா சொல்றாரு பாருங்க இளங்கோவடிகள், செய்தவும் உதவாது. நீ முன்னாடி என்ன தவம் செஞ்சிருந்தாலும் அது இப்ப வந்து உதவாதுடா, உன்னுடைய ஊழ பொறுத்து இப்படி பண்ணியிருந்தாலும் உதவாது, பின்னாடி ஏதாவது உன் பரம்பரையில பண்ணியிருந்தா கூட உனக்கு அது வந்து உதவாதுன்னு சொல்லி செய்தவும் உதவாதுன்னு சொல்லி முடிக்கிறாரா இல்லையா நடுவர்களே. அப்படி பார்க்கிற போது இந்த ஊழ் வந்து தான் வந்து முந்துரும்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. முந்த பாக்கம் எது வந்தாலும் இது முந்திக்கிட்டே இருக்கும், முந்த பாக்கம் முடிக்கிறார்னா திருவள்ளுவருடைய திருக்குறள்கள் பல இடங்கள்ல வருது. அதுலயும் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அண்ணார் உயிர் நீப்பின் மானமரின்னு முடிக்கிறார்ல திருவள்ளுவர். அதை நம்ம அப்படியே இவர்கிட்ட பார்க்கலாம், பாண்டியர் எடுத்துக்கிட்ட. எப்படி அந்த கவரிமான் தான் மேலே இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்காதோ, அதே போல மானத்திற்கு கேடு வருகிற பொழுது உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில், உயிர் கொடுக்கிற வகையில் இங்கே பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ்ந்து காண்டிருக்கிறான் என்பதனாலே, அதுலேயும் இன்னொரு திருக்குறள் அதே சொல்வாரு, ஒளிதொழுது ஏத்தும் உலகு அப்படின்பார். அப்படிப்பட்டவர்களை இந்த உலகே போற்றப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த திருக்குறள் இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த மக்கள் காவியத்தில் வருவதனால், நல்ல நடுவர்களே, இந்த சிலப்பதிகார காவியம் நம்மை போன்றவர்கள் சாதாரணமானவர்கள் வாழ்ந்து காட்டிய காவியம் என்பதனால் இதையே நீங்கள் தீர்ப்பாக கூற வேண்டும். வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீங்க சொல்லிட்டு போங்க. நல்ல நடுவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். நீதிமன்றத்துக்கு கட்டுப்படாத கர்நாடக பேரொழிகள் நாங்கள் அல்ல என்று சொல்லிக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்து. வாழ்க இளைஞனே, வாழ்களின் கூட்டம், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்மொழி, வாழ்களின் புகழ் வையத்து நன்றி என்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் இவ்வளவு நேரம் ஆகவே சொன்னேன்னு அவர் அவரு ஆகவே சொல்லிட்டாங்க. ஆகவே வீட்டுக்கு போகணும். எல்லாம் வந்து டயபெட்டிக் கேஸ் அது இது எல்லாம் இருக்கிற போது நேரத்தோட சாப்பிடணும் இவ்வளவு இருக்கு. இதுக்கிடையில நாம 10:45 வரைக்கும் நடத்தினதே பெரிய சாதனை தான் இல்லையா? 2 பேரும் ஊழ்வினை பற்றி சொன்னீங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கம்பராமாயணத்திலையும் ஊழ்வினை இருக்கு, இதுலயும் ஊழ்வினை இருக்கு, சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு. இதுல ஊழ்வினை எப்படி இருக்கு
அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லட்சுமணன் என்ன சொல்றான், ராமனுக்கு முடி இல்லைன்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுது அவனுக்கு, ஓன்னு கத்துறான். அந்த சமயத்துல லட்சுமணன், யாரா உனக்கு முடி இல்லைன்னு சொன்னது? தசரதனா? கொள்றேன், கைகையா சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு கத்துறான், ரோட்ல நின்று கத்துறான். ராமர் வந்து சொல்றார், ராமன் என்ன சொன்னான், அப்பா நதியின் பிழை என்று நறும்புணர், ஆத்துல தண்ணி வரலன்னா ஆத்து மேல குத்தம் இல்லப்பா, மழை பெய்யல தண்ணி. நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று, பயந்து நம்மை பிறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை அன்று. அப்புறம் யாருடைய பிழைன்னு கேட்டார், விதியின் பிழை. என்னை நீ இதற்கு வெகுண்டது, இதுக்கு ஏன் கோவப்படுற, விதிடான். அதுக்கு இந்த லட்சுமணன் என்ன சொன்னான் தெரியுமா, விதிக்கு விதி செய்யும் என் வில் தொழில் காண்டி. ஏய் விதி நான் சொல்றேன், விதிக்கே விதி செய்ய வேண்டானா, என்கிட்ட வில்லு இருக்கு அம்பு இருக்கு. அப்ப விதியே லட்சுமணன் நம்பல. இதே லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் அங்க போய் இருக்கிறாங்க. இப்போ மான் வந்தது, மான் வந்து இது அறக்கிற சூழ்ச்சின்னு சொன்னா, இல்லை கேட்கல, எனக்கு பிடிச்சி கொடுன்னு சீதை கேட்டா போயிட்டான். இப்போ காவலுக்கு யார் நிக்கிறா, லட்சுமணன் நிக்கிறான். லட்சுமணனை காவல் வச்சுட்டு அவர் போயிருக்கார். லட்சுமணன் காவல் காக்க வேண்டியது அவருடைய கடமை, நிக்கிறான். இப்போ அங்க மானை அடிச்சுட்டான், மாரீசன்கிற மானை அடிச்சுட்டான். மான் சாகும்போது ராமன் மாதிரி கத்துது, லக்ஷ்மணா சீதைன்னு கத்துது, கத்திட்டு சாவுது. அப்போ அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு ராமன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ இவங்க காதுல விழுவுது, என்ன, லக்ஷ்மணா சீதை நான் சாவுறேன்னு ராமன் சொல்லி சாவது போல அந்த மான் சாகு, மாரீசன் சாவு. இப்போ இந்த அம்மா கேட்குது, சீதை கேட்குது, உங்க அண்ணன் இந்த மாதிரி கத்துறாரு, கேட்டுட்டு நிக்கிறியே, ஒரு பகலை கூட பழகினவர் கூட அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்களே, நீ இப்படி நிக்கிறியேன்னு கேட்குற. இல்லைம்மா, ராமனை யாராலையும் வெல்ல முடியாது, இது அரக்கிற சூழ்ச்சி. நீ சும்மா அரக்கிற சூழ்ச்சி சொல்லிட்டு இருக்கிற, போறியா இல்லையா, நீ நிற்கிறது சரியில்லை. அதுல ஒரு குறிப்பு சொன்னா, நின்ற நின் நிலை இது நெறியிற்றன்று. நீ நிக்கிறது முறையான நினைப்போட நிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பான அர்த்தத்துல சொன்னான். அவன் அவளை அம்மான்னு நினைக்கிறான், ஆனா அவ இப்படி ஒரு தகாத வார்த்தையை சீதை சொல்லிட்டா. இப்ப இவன் என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா, அடுத்தது என்ன சொல்றா, இந்த நெருப்புல விழுந்து சாக போறேன்னு சொல்லிட்டு காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுல போய் விழ போறேன்னு போறேன். இதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியல. நாம போனா இவளுக்கு ஆபத்துங்கிறது லக்ஷ்மணனுக்கு தெரியும். நாம அரக்கருடைய சூழ்ச்சி தான் இது, நான் போனேன்னா சீதைக்கு ஆபத்து வரும் தெரியுது அவனுக்கு. ஆனால் போகாமல் இருக்க முடியல, இருந்தா இவ நெருப்புல விழுந்து செத்துருவா. வேற என்ன செய்யறதுன்னா, அப்போ வார்த்தை சொன்னா, வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ, விதியை வெல்ல யாராச்சும் முடியுமா? முதல்ல என்ன சொன்னா, விதியா, விதிக்கு என்கிட்ட வில்லுங்கடான்னா. இப்ப சொல்றான், விதியை யாரால வெல்ல முடியும், தெரியுதே எனக்கு, நான் போனா உனக்கு ஆபத்துன்னு தெரியுது, தெரிஞ்சும் போக வேண்டியதா இருக்க, வேற என்ன வழி, வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. அப்போ அனுபவம் தான் விதியை நமக்கு நம்ப வைக்கிறது. நாம பலது செஞ்சு பார்க்கிறோம், முடியாத போது நாம சொல்றோம் இதான் விதி. அப்போ இவ்வளவுக்கும் மேலாக அங்க போய் பார்த்தீங்கன்னா அதே விதி வருது. என்ன விதி வருது, நீ ஏமா இந்த கஷ்டப்படுற, நல்லது தானே செஞ்ச, கணவன் அன்பா தானே இருந்த, கற்புக்கரசியா தானே இருந்த, உனக்கு ஏன் வந்ததுன்னா, போன ஜென்மத்துல நீ என்னது செஞ்ச, அதனால இப்ப வந்ததுன்னா விதியை தான் சொல்றாங்க. ஆனால் இந்த விதியை அங்கே அவர் ஒத்துக்கல. அந்த கண்ணகி என்ன பண்றா, இவ விதியெல்லாம் சொல்லிட்டு வந்து இல்ல, மதுராபுரி தெய்வம் சொல்லிக்கிட்டு பின்னால ஒடியாருது. அவ என்ன பண்றா, அப்படி லேசா பாட்டிய திருமுகம் வளவையின் போட்டி அப்படி லேசா அப்படி சாட்சி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னா கண்ணகி, யாரையோ நீ என் பின் வந்து என் பின்னாலே சத்தம் போட்டு வரையே, நீ யார், நீ என் ஆரையர் எவ்வளவு மருதியோ,
என் துன்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னமோ போன ஜென்மா அது இதுன்னு சொல்லிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டே வந்தா வந்து அந்த கிழக்கு வாசல் வழியா வந்தவன் மேற்கு வாசல் வழியா வெளியில போகும்போது ஒன்று சொன்னான். நீ யார்? நீ இந்த நான் மதுராபதியை காவல் காக்கிற தெய்வம் இல்லை. நீ காவல் காக்கிற இந்த நகரத்துக்குள்ள கிழக்கு வாசல் வழியாக நான் உள்ளே நுழைந்தேன். நுழையும் போது என் அருகில் கணவன் இருந்தான். என் கழுத்தில் மங்கள நான் இருந்தது. இப்போது மேற்கு புற வாயில் வழியாக வெளியிலே போகிறேன். என் அருகில் கணவன் இல்லை. நீ காவல் காத்த அழகு தெரியுதா? இந்த ஊரை காவல் காக்கிறேன். நீ ஊரை நம்பி வந்தேனே, நான் என் கணவனை எழுந்துட்டேன். நீ என்ன தெய்வம்? நீ என்ன காப்பாத்து போன்னு மிச்சம் இருந்த வளையலை உடைத்து எரிந்து விட்டு வெளியிலே போற அந்த விதியை அந்த ஒத்துக்கல. நீ என்னுடைய துன்பம் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற. விதி அவது மண்ணாங்கட்டியாது போ. நான் வரும்போது இப்படி வந்தேன், நீ காவல் காத்த அழகு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு 14 நாட்கள் நடந்து தெய்வமாக போகிறான். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நிறைய சொல்லணும். சொன்னீங்கல்ல நீங்க. ஆகவே நீங்க இல்ல, ஆகவே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கதையில ஒரு பெரிய அதுலயும் எடுத்தெடுத்து அந்த வார்த்தைகளை எடுத்து ஆண்டதெல்லாம் இருக்கு பாருங்க. கம்பராமாயணத்துல எல்லாவற்றையும் எடுத்து ஆளுங்க. இந்த இது சொன்னீங்க, குரல் சொன்னீங்க, மகாபலி சக்கரவர்த்தியிட்ட வந்து வாங்குற அப்போ கொடுப்பது அழுக்க இருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்ங்கிற திருக்குறளை அப்படியே எடுத்து கையாளுறார் திருவள்ளுவர், இவர் கம்பர். ஆகையினால இதை விட அதில் பார்த்தீர்களானால் இங்கே வந்து கடைசியில் விதியை நம்பாத தன்மை தெரியும். திருவள்ளுவர் மட்டும் சொன்னார், ஊழியர் பெருவழி யாவது மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்னா. ஊழை போய் யாராலையும் ஜெயிக்க முடியாது என்ன சொன்னார். அதே போல ஜெயிக்க முடியாது என்பதை காட்டுகிறது. ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி ஆனால் தோற்று போய் ஆனால் தெய்வமாக போய்விடுகிற ஒரு நிலையை அதில் காட்டுகிறது. ஆகையினாலே கம்பராமாயணம் திருக்குறளை எடுத்து ஆண்டதிலே சிலப்பதிகாரத்தை விட ஒரு படி மேலே போய் நிற்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல ஒரு தீர்ப்புக்காக கொஞ்சம் ஏதாவது சொல்லணும்ல. இல்ல நேரமாயிட்டேன், எல்லாருக்குமே நேரமாயிட்டு. அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்புமிகு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விழாவிற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த அண்ணன் ஆர்டி மூர்த்தி அவர்களே, ஆர்பி ராஜேந்திரன், ஜி சுபாஷ் காந்தி, டாடாஸ் ஜி மதி, தினமலர் ஐயா, எஸ் ஜெயபால் ஆகியோருக்கும் இங்கு வருகை தந்து இவ்வளவு பொறுமையோடு இருந்து இந்த விழாவை சிறப்பித்தவர்களுக்காக இருக்கும் எங்கள் சுபாஷ் சந்திர போஸ் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.